ஒரு 2-3 வீக்ஸுக்குள்ள எக்ஸாம் நடக்கக்கூடிய ஏற்பாடுகள் அல்லது நடக்கிறதுக்கான ஷெடியூல் போடப்பட்டிருக்கு. அவை இந்த ஆங்கில நாங்கள் பார்த்துக்கொள்றோம் என்பது தொடர்பான ஒரு விளக்கம் அங்கே பார்க்கப்பட வேண்டி இருக்குது. இன்றைய நாளை வகுப்புலையும் சில வினாக்களை வேணுமெண்டா சடன்லியாக தான் எனக்கு 2 வகுப்புகள் அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு வகுப்பு தான் ஆல்ரெடி 8ஆம் தேதி நாளையான் வகுப்பு தான் கேட்கப்பட்டிருந்த ஒரு இந்தியான் வகுப்பும் திடீரென்று அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்து லெக்சர்ஸ் கொஞ்சம் குழப்பம் கொண்டு வந்தபடியால் அப்போ நான் உடனடியாக 2 டியூப்ஸை அதோடு சேர்த்து மார்னிங்கும் ஒரு கிளாஸ் நான் 3 டியூப்ஸை ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய தேவை வந்துருக்கு. இட்ஸ் ஓகே, அதில் சிக்கல் ஒன்றும் இல்லை. இதில் முதலாவதுபடியே நாங்கள் அவதானிக்கப்பட வேணும், கடந்த உங்களுடைய கல்வியலாளர் சேவைக்கு நடத்தப்பட்ட கடந்த கால எக்ஸாம்ன்றதை விட ஓப்பன் எக்ஸாமுக்கு என்ன விதமான தன்மையான வினாக்கள் போகப்பட்டது, அந்த ஒரு ட்ரெண்டில் தான் எக்ஸாம் இந்த உங்களுடைய பேப்பரும் செட் பண்ணப்படலாம். ஏனென்றால் அந்த ஒரு சேம் டீம் தான் அந்த விதமான பேப்பர் செட்டிங்ல இருக்கிற அல்லது அந்த விதமான ஒழுங்கமைப்பு இருந்தால் அப்படி ஒரு நோக்க நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் வந்து வட்டம் ஒன்று தரப்பட்டு அந்த கேள்விகள் செய்யப்பட்டன்னு சொல்லப்பட்டபடியால் அது ஓகே. அவ்வாறான ஒரு சிறிதளவிலான ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சை வச்சுக்கொண்டு அல்லது ஒரு விதமான கல்குலேஷனை வச்சுக்கொண்டு செய்கிற தொடர்பான ஒரு வினாவாக, அது ஒரு புதிய முறை வினாவாக அங்கே காட்டப்பட்டிருந்தது. மற்றும்படி நீங்கள் ஓவராலாக அவதானிக்கிறது 50 வினாக்கள் என்ற அமைப்பு தான். கொஞ்சம் லொஜிக்கல் டைப்பான வினாக்களை நுண்ணறிவு என்று சொல்லப்பட்டாலும் லொஜிக்கல் டைப்பான கொஸ்டின்ஸை கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் அனுமானிச்சு கொள்றது அல்லது அவதானிச்சு கொள்றது அல்லது உயிர்த்தறிஞ்சு போட்டு அதை கொஞ்சம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போடுறது கொஞ்சம் நான் எனக்கு இன்னொரு டைம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் ஒன்று இருக்குமா இருந்தால் கொஞ்சம் ஃபைனல் பண்ணி நான் லெக்சர்ஸ் அந்த மெத்தடில் எடுக்காமல் அல்லது கூடுதலான இவ்வாறான வேறுபட்ட வினாக்கள் இருக்குன்ற ஓரளவு ஒரு மேப் கொண்ட காட்டுனண்டா கூடிய அளவுக்கு அது ஒரு சாத்தியமான அல்லது பொருத்தமான உங்களுக்கும் அந்த பரீட்சை இலவாக எதிர்கொள்வதற்கான ஒரு முயற்சிக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான கருத்தரங்காக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆகவே இன்றைக்கு நாளைக்கு லெக்சர்ஸ் சென்றதுக்கு மேலதிகமாக அங்களை பிரதானமாக நீங்களும் அவதானிக்கணும் என்றால் திரும்ப சொல்லிக்கொண்டு வரேன். பிரதானமாக அந்த சகோதர மொழிகள் என்ன மாதிரியான வினாக்களை அங்கே அணைக்கு கொள்ளினம் என்றதே ஓரளவுக்கு ஒப்சர்வ் பண்ணுங்க. நான் அதை ட்ரை பண்ணி கொண்டு தான் நான் மார்னிங் தான் கிளம்புல இருந்து வந்திருந்தேன்னா அதில் தொடர்பான சில தகவல்கள், ஆனால் அவை அந்த எக்ஸாம் கிட்ட விரைக்குள்ளான அந்த விதமான தகவல்கள் அனுமானிக்கப்படுறது அல்லது கலந்துரையாடப்படுற நிலைமையில் காட்டப்படுறது. அடுத்த விளக்கம் வந்து இதில் பார்த்துக்கொள்ளுங்கள், எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆகுமான்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்னென்னா வாரக்கிழமை திரும்ப ஒரு விதமான கட்டுப்பாடுகள் என்ற ஒரு நிலைமை போடுறபடியால் அப்படி கொழும்புக்கு தான் எக்ஸாம்ஸ் கால் பண்ணி அல்லது மற்ற இடங்கள்லேயும் அது ஒரு சென்டர்ஸ் போடப்பட்டாலும் குறித்த ஒரு எக்ஸாம் என்ற வழியில் பெருமளவுக்கு போஸ்ட்போனுக்கான அமைப்பு குறைவாக இருக்குது. என்றால் நீங்கள் அவருடைய அண்டர் ஃபர்தர் நோட்டீஸ் வரும் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகிறது ஓகே. ஆனால் கொழும்புல இந்த டெல்டா வைரஸ் தீவிரம் கொஞ்சம் நான் கொஞ்சம் கூடுதலாக ப்ராக்டிஸ் பண்ணி விடுறேன். நான் மேக்ஸிமம் நான் இந்த 8ஆம் தேதி வகுப்பு இன்னொரு வகுப்பு பின்னுக்கு வருமென்ற ஒரு ஏற்பாடெல்லாம் பார்த்து அப்புறம் 3 வகுப்புகள் எடுக்கப்படணும்னு டைரக்டர்னு கேட்டிருந்தேன். நானும் இந்த வாரம் இனி மண்டே டியூஸ்டே வரையும் ஜெஃப்னால நிற்கிறபடியெல்லாம் ஓகேன்னு சொல்லி அதையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். சில கலையில் கொஞ்சம் அனுமானிச்சு டைம் இருந்தால் கொஞ்சம் அனுமானிச்சு ரைட் பண்ணி அதுவும் செய்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கொள்வோம். என்ன உங்களுக்கு இந்த நீண்ட காலம் செய்து கொண்டு வந்த நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த பதவிக்கு போகப்பட வேண்டிய தேவை இருக்கிறபடியால அல்லது இவ்வளவு நாள் முயற்சி செய்துட்டோம். எங்களோட முயற்சியில் எந்த விதமான குறையும் இல்லை, லெக்சர்ஸும் சரியா போயிருந்தது. அவை கண்டிப்பாக எங்களுக்கு அந்த பதவி உறுதிப்படுத்தப்பட வேணும். இனிய பாடங்களையும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து பார்த்துக்கொள்ளுங்கள். மேக்சிமம் அநேகமா நுண்ணறிவண்ட பாடத்துல சிக்கல் இருக்காது. இருந்தாலும் அந்த விதமான சில புதிய வினாத்தன்மைகள் பூத்தப்படும் போது சில வேளையில ஏதாவது கொஞ்சம் ஒரு சில விதமான டிஃபிகல்டிஸை கொண்டு வர பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது நான் மேக்சிமம் அளவுக்கு பிளான் பண்ணி பிக்கப் பண்ணி விடுறேன் என்னுடைய சைடால. இந்த அடிப்படையில் கேள்வி கொண்டு போடப்பட்டிருக்கு, அவதானித்துக் கொள்ளுங்க. முதலாவது செட் கேள்வியா காட்டியிருக்குது. வலிமையான பொருள் கோடல் சம்பந்தப்பட்ட வினாக்கள் தான் முதலாவது செட் வினாவாக காட்டப்பட்டிருக்குது. அடுத்த செட் வினாவாக பார்த்துக் கொள்ளுங்கள். 2வது செட் வினாவாக காட்டியிருக்குது ஒரு விதமான பாய்ச்சக்கோட்டு படம். அது கொஞ்சம் ஈஸியான பாய்ச்சக்கோட்டு படம். ஆனால் அந்த 1 hour how is manage அதை வேணுமென்று இருக்கா சொல்லிக் கொள்றேன். ரைட், அதை நான் இதை கேள்விய முடிய இருக்கா சொல்றேன். அந்த விதமான பாய்ச்சக்கோட்டு படம் ஓரளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இதை விட டஃப்பான பாய்ச்சக்கோட்டு படங்களுக்கான ஏற்பாடுகள் அல்லது அந்த விதமான சில நிலப்பாடுகளும் அங்கே இருக்கிறது. இதை நான் மேலோட்டமாக இருக்க விளங்கப்படுத்தின பாய்ச்சக்கோட்டு படங்கள் தொடர்பான சில வினாக்களும் புதிய வினாக்கள் அங்கு அணுகப்படலாம்.
அடுத்ததாக அந்த குடும்பம் தொடர்பான ஒரு விளக்கம் தரப்பட்டிருக்குது. அடுத்ததாக அந்த கல்வி நிர்வாக சபைக்கு வந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட துவித எண் தொடர்பான ஒரு விளக்கத்தை காட்டியிருக்கு. அந்த போன முறை அந்த வட்டம் போடப்பட்டு இதுக்குள்ள எத்தனை வட்டங்களை என்னங்காணலாம், அந்த வட்டத்தின பரப்பு, அந்த விதமான அடிப்படை வரைக்குள்ள இப்படியான ஒரு கொஞ்சம் நுணுக்கமான அமைப்பில் அந்த வினாக்களை கேட்பதற்கான இல்லை வினாவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக 26-30 கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் இல்லாமல் இருந்தாலும் அந்த விதமான மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சும் ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இறுதியாக காட்டப்படுது நார்மலா தரப்படுற அந்த நிபந்தனைகள் ரீதியிலான வினாக்கள் அங்க காட்டியிருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு விமானத்துல அல்லது அவர்களுடைய அந்த சுற்றுலாவுக்காக தங்களுடைய கட்டை கால விடுமுறையில எவ்வாறு சுற்றுலாவுக்கு செல்லினம் என்று அநேகமாக இந்த கேள்வி 30 கேள்வி போடப்பட்டாலும் கொஞ்சம் டைம் இருந்தால் நான் திரும்ப வேற கேள்வியில் எழுதி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி விடுறேன்னா கூடிய அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணப்பட வேண்டிய நிலைமை காணப்படுதுன்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். நானே ஞாபகமான டைம் கிளாஸஸ் செய்து கொண்டு போயிருக்கிறேன். அதானே இதுல இன்னொரு விளக்கத்தை பார்த்துக்கிறாங்க. இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்ற வழியால உங்களுக்கு 50 வினாக்கள் வருகிறது. 60 நிமிடம் இருக்குது. 60 நிமிடத்துல 50 வினாக்கள் என்ற பேஸுக்கு கொண்டு வரான். அவை இவ்வாறான பேஸ் வரும்போது நீங்கள் முதலாவது அதுல கொஞ்சம் டென்ஷன் படத்துல உங்களுடைய இப்ப நுண்ணறிவு என்ற பாடத்துல ஃபிளெக்சிபிளாகவே போங்க. ஞாபகமான புக்ஸ்கள், ஞாபகமான கிளாஸஸ் போயிருக்குது. தனியாக ஒரு ஆள் லெக்சர்ஸ் செய்யல, 2-3 லெக்சர்ஸுக்களால போயிருக்குது. மாறி மாறி ஏதோ ஒரு விதமான கெதரிங் நாலேஜ் ஒன்று காட்டப்பட்டிருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம், வேற புக்ஸ்களும் பார்த்துருப்பீங்க, வேற விதமான டூல்ஸ்கள் நீங்கள் அனுமானிச்சிருப்பீர்கள். இப்ப அங்கால கல்வி தத்துவமோ அல்லது அங்கால இருக்கிற பாடங்களை விட இந்த பாடத்துல ஒரு திறமையான ஒரு இறுக்கமான தெளிவொன்று உங்களுக்கு இருக்கு. நீங்க சலனப்பட தேவையில்லை. அதை நான் நெருக்கமா சொல்லிக் கொள்வேன். ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் நீங்கள் அறிஞ்ச கேள்வி தான் நாங்கள் போடப்படும். அவை நீங்கள் டென்ஷன் இல்லாம இந்த பாடத்துக்கு போங்கன்றதை நான் நெருக்கமா சொல்லிக் கொள்வேன். நானும் செய்திருக்கிறேன், மற்ற வளவளம் செய்திருக்கேன். மற்ற பாடங்கள் கல்வி தத்துவத்துல கொஞ்சம் கொஞ்சம் சில டிஃபரன்சஸ் இருந்தபடியில நான் பெருசா அந்த பாடத்தை எடுக்கவும் இல்லை எடுக்க சொல்லி கேட்டிருந்தேன். நான் எடுக்கல. என்னன்னா ரைட் ஏதோ அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிட்டு நான் பொண்ணு எடுத்தது சில விழா ஒரு பிள்ளையான கைடா போகும். ஏதாவது தகவல்கள் இருந்தால் நான் கடைசி கிளாஸ்ல சும்மா ஒரு அரை மணிக்கு தான் சும்மா வேர்பலா கிடைச்சிடுறேன். என்னட்ட இருக்கிற நாலேஜ் ஒன்றை கிடைக்கிறேன் ஒழிய செமினார் அடிப்படையில் அதை எதிர்பார்க்குறாங்கிற கல்வி தத்துவம் கொஞ்சம் அந்த எஜுகேஷன் சம்பந்தமான ரிலேட்டடான விடயங்களை வச்சுக்கொண்டு வரபடியா அதை கொஞ்சம் ஒரு ½ hour என்னுடைய இன்னொரு கிளாஸ் வருமானு நினைக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் விட இன்னொரு கிளாஸ் வரும். அதில் இருக்கா மேலோட்டமாக கிடைக்கிறேன். 2 டேர்ம் இதுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். இனி நான் தெரியணும் வந்துட்டு நான் கல்வி தத்துவம் செய்கிறேன் நான் அவ்வாறு செய்யக்கூடாது என்னதை பொறுத்தவரை இல்லை. என்னுடைய இருக்கிற நாலேஜை செய்யா பண்ணி விடுறேன். என்ன பிறகு கமல்ஹாசன் சார் சொல்லி இந்த ஒரு கேட்டிருந்துச்சுன்னா நீங்கள் பிறகு செய்ய விட்டுருந்தீரன்னு கேட்டிருந்துச்சுன்னா நான் செய்தி அது எனக்கு அவ்வளவு தூரம் அந்த பாடத்துல ஒரு நாலேஜ் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஒரு சர்டன் ஒரு புதிய வேலை திட்டங்கள்ல புதிய நிலைமைகள் தொடர்பான சில இதுகள் இருக்குது. அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணி காய்ச்சிருக்கிறேன். இந்த படத்தை பார்த்துக்கொள்ள அந்த படங்கள்ல கொஞ்சம் இன்னும் ஒரு நல்ல வெயிட் எடுத்துக்கொண்டு போங்க. என்னண்டா 3 பாடமே சதக்கூடாது. ஒரு பாடம் சதனா கூட ஒரு பாடம் 40 மார்க்ஸுக்கு கீழே விழுமா இருந்தால் எங்களுக்கு அங்கால இந்த படம் இவ்வளவு தூரம் கடினப்பட்டு சில சந்தர்ப்பம் இல்லாம போயிடும். 3 பாடத்தையும் சம அளவுல கொண்டு போய் 3 பாடத்துக்கும் ஒரு 65 மார்க்ஸ் என்ற ரேஞ்ச பாரு. 3 பாடத்தையும் 65 மார்க்ஸுக்கு நான் எக்ஸாம் போல செய்திருக்கிறேன் உறுதிப்படுத்தி கொண்டு வழி கிடைக்கும். ஒவ்வொரு பாடமும் செய்து முடிய ரைட் எனக்கு இதுல ஒரு 65 மார்க்ஸ் வருமெண்டா நீங்கள் ஷுவரா ஈடுபடுவீர்கள். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. இப்ப வர எந்த ஒரு பேப்பருமே 70 மார்க்ஸுக்கு மேல செய்ய இயலாது. நீங்கள் அது 60 எதிர்பார்க்கல. நான் சும்மா ஒரு மெப்புக்காத்தான் உங்களுக்கு 65 வரையும் கொண்டு போயிருக்கிறேன். மற்றது எல்லா பாடத்துக்கும் எல்லாம் எழுதி தள்ளி எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணணும்னு அவாப்பட்டு செய்யாதீங்க. மற்ற பாடங்கள் என்ன அமைப்புல வருதுன்னு தெரியல. பிரதானமாக கேள்விகள் அமைப்புன்னு நான் சொல்றது அதுல எம்சிக்கு எத்தனை 1 வேர்டு எத்தனைன்றது எனக்கு சொல்ல தெரியாம இருக்கிறோடைய நான் அதை பற்றி பெரிதா கதைக்கல. என்னுடைய பாடத்துல நான் எப்படி கதைக்க போறேன்னு சொன்னால் இதுல உங்களுக்கு 50 வினாக்கள் 60 மார்க்ஸுக்கு வரப்போதும். அப்ப 50 வினாக்கள் 60 மார்க்ஸ் என்று சொல்லப்படும் போது உங்களுக்கு 1 hour பேப்பர் தான் இது. முதல் நீங்க அந்த முன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற இடத்துல இண்டெக்ஸ் நம்பர் எழுது. 2வது இதுல பரிச்சார்த்திக்கான அறிவுறுத்தல் என்ற ஒரு இதுகள் கொடுப்பான். இந்த பென்சிலை வெட்டி காட்டிட்டு
பரீட்சாத்துக்கான அறிவுறுத்தல் கொடுக்கப்படும் போது அப்படியான நிலைமைகள் குறைவு. உங்களோட எக்ஸாமுக்கு சில வேளையில பிழையான விடைகள் எழுதப்படலாகாது, சில வேளையில ஏதாவது மைனஸ் மார்க் சிஸ்டங்கள் ஏதும் புதிய முறைகளை உட்புகுத்தலாம். ஏன்னா போன முறை ஸ்ரீலங்கா அட்மின் சர்வீஸுக்கு ஜிகே பேப்பர் ஒன்று நடந்தது. அந்த ஜிகே பேப்பருக்கு அவன் முன்பக்கத்தில் இந்த இடத்துல எழுதி விட்டிருந்தான் என்றால் குறித்தோர் கேள்விக்கு 3 விடை எழுதணும். குறித்தோர் கேள்விக்கு 3 விடை எழுதணும். அதுல குறித்தோர் விடையோண்ட நாங்கள் அசண்டை இனமா அழிட்டு வாரம்னு சொன்னா குறித்தோர் கேள்வின்னு சொன்னா இது ஒரு கற்ற கேள்வி. அதாவது கோவிட் நிலைமைகளின் பின்னர் பொருளாதாரத்தை இவ்வாறு மேம்படுத்துவதற்காக உம்மால் முன்வைக்கப்படும் 3 ஆலோசனைகளை தருகின்ற ஒரு கேள்வி. அப்ப இதுல 3 விடையில 1 பிழை என்று சொன்னாலும் 3 பிழை. இதுல நாங்கள் எழுதப்பட்ட இந்த 3ல 1 பிழை என்று சொன்னா 3 பிழை. அப்படின்னா அந்த பிள்ளையர் பிறகு ஒரு உட்கிடையான கருத்து இந்த மாதிரி வருதுன்னு சொன்னா நாங்கள் தெரிஞ்ச 2 மட்டும் எழுதிட்டு வந்திருந்தா எங்களுக்கு மைனஸ் மார்க் வந்திருக்கா. நாங்க 3 எழுதி தள்ளோடு அவதிப்பட்டு எழுதினபடியாலையும் 3ஆவதோ அல்லது அவன் ஸ்கீமின் படி 1வது பிள்ளை என்று சொன்னாலும் 3 பிள்ளை. அதை அவன் இங்க சொல்லல. இந்த பின்வரும் வினாக்களுக்கான விடைகளை உரிய புள்ளிக்கோடுகளை தெளிவாக எழுது என்று பேப்பருக்கு உள்ள சொல்லி இருக்கிறான். ஆனா அது இந்த மைனஸ் மார்க் சிஸ்டத்தை கொண்டு காட்டினா அந்த ஃப்ரண்ட் பேஜ் தான் உங்களுக்கு அனுப்பப்படுற இந்த வளமை அனுப்பப்படுற இந்த முன்பக்கம் இருக்குதானே, அந்த முன்பக்கத்துல அதை கதைச்சிருக்கிறான். பரிட்சை மண்டபத்துல 100% அந்த இலங்கை நிர்வாக சபைக்கு தோற்றிய SLAS ஓப்பன் எக்ஸாம்காரருக்கு எக்ஸாம் ஹால்ல எவருமே வாசிக்கலாம். அது ஒரு அதுதான் அதுக்கும் ஒரு காரணம். அந்த லாஸ்டா வந்து ஓப்பன் எக்ஸாம்ல வந்த ரிசல்ட் 12 பேர் தான் பாஸ். ஆல் ஐலண்ட்ல 199 பேர் செலக்ட் பண்ணப்பட்டு 12 தான் தமிழ் மீடியம், 188 சிங்கள மீடியம். அவன் அப்படி ஒரு ஆங்கிளா கொடுத்துருக்கலாம், எங்களுக்கு அதை கட்ச் பண்ணிடலாம். அப்படித்தான் அதால பிள்ளைய நோமலா எழுதி விட்டுச்சு. அதுல ஒரு விட பிள்ளைன்னா இந்த 3 விடையும் பிள்ளை. இந்த கேள்விக்கான ஒரு கேள்விக்கான மார்க்ஸ் 8 மார்க்ஸ் ஏதோ வந்தது, 8 மார்க்ஸோ 10 மார்க்ஸ் ஆயிடுச்சு. அதால அது எல்லாமே மைனஸ் மார்க் ஆகிடுது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நார்மலா இருக்க வாசிங்க கொஞ்சம் அந்த ட்ரெண்டுக்கு கொண்டு வரான். எல்லா மாணவன் அவதானிக்கிறானா அதற்கா பேத்து பார்த்துக்கொள்ளுங்க. 2வது விளக்கத்தை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஓகே 1 மினிட் கழிச்சு முடிச்சு விடுறேன். 2வது விளக்கத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு விளக்கம் உங்களுக்கான இந்த கேள்வி செலக்ட் பண்றது. கேள்வி செலக்ட் பண்ணப்படும் போது நீங்கள் பிரதானமாக அவதானிக்கப்பட வேண்டும் என்னென்றால் உங்களுக்கு 50 கேள்வி தான் இருக்குது. அந்த 50 கேள்வியில உங்களுக்கு இலகுவான 25 கேள்வியை முதல் செட் பண்ணுங்க. இந்த 25 கேள்வியை செட் பண்ணி செய்யுங்க. 30 மினிட்ஸ் தான், 30 நிமிடத்துல உங்களுக்கு இலகுவான 25 கேள்வியை செட் பண்ணுங்க. இந்த மொழித்திறன் கேள்விகளை பொருள்கூடல் கேள்விகளை இதுக்குள்ள எடுக்காது. ஆக இந்த 25 கேள்வி உங்களுக்கு இலகுவான கேள்வி என்றபடியால் அந்த கேள்வியில 22 கேள்வி உங்களுக்கு அநேகமாக சரி வரலாம். மிச்சமா இருக்கிற 25 கேள்வியில ஒரு 15 கேள்வி செய்தீங்கன்னாலே காணும். ஒரு 5 கேள்வியை நீங்க செய்தாவிட்டாலும் பரவாயில்லை. இப்ப வர பேப்பர் ட்ரெண்ட்ல அவன் எதிர்பார்க்கிற என்னன்னா நீங்கள் 40 மார்க்ஸ் நோமலா பேப்பர்ல எடுக்கலாம், பாஸ் பண்ண விடப்பட்ட வரியால. ஆனா 70 மார்க்ஸுக்கு மேல நீங்கள் எடுக்க இயலாது. இதுதான் இப்ப இருக்கிற பேப்பர் ட்ரெண்ட். இதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணிக்கொள்ளுங்க. அவாப்பட்டு செய்யும். வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் 70 மார்க்ஸுக்கு மேல உங்களுக்கு அங்க செய்யறதுக்கும் அல்லது இது பண்றதுக்கு அங்க ஏற்பாடு குறைவா இருக்கும். ஆகவே அதுகளுக்கு ஏற்ற மாதிரி அதற்கா பாத்தீங்கன்னா சரி. ஆகவே இந்த விதமான நுணுக்கங்களையும் சரியாக பார்த்து சரியான முறையில ஃபாலோ பண்ணி கொண்டீங்கன்னா சரி. ரைட், டைரக்டா நீ பேப்பருக்கு வரணும் அவதானிச்சு கொள்ளுங்க. முதலாவது வலிமையான பொருட்கூடல் கேள்விதான் கேட்கப்பட்டிருக்கு, பார்த்துக் கொள்ளுங்கள். 10 வரையுள்ள ஒவ்வொரு வினாக்களின் கீழேயும் குறித்த தொடர்புடன் கூடிய 2 சொற்கள் சொற்றோடிகள் வெற்றிடத்துடன் தரப்பட்டுள்ளது. அவற்றில் முதல் சொற்றோடியிடையே காணப்படும் தொடர்புக்கு மிகவும் கிட்டிய தொடர்பொன்று 2வது சொற்றோடியிடையேயும் காணப்படுவதற்காக 3வது சொல்லுடன் இடுவதற்கு மிகவும் பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை எழுதலாம். ஆகவே இப்படியான பேஸ்ல நீங்கள் வரும்போது மிக பிரதானமா பார்த்துக் கொள்ளுங்கள். இதுல குறித்த தொடர்புடன் கூடிய 2 சொற்றோடிகள் தரப்பட்டிருக்கிறார். முதலாவது சொற்றோடியில காணப்படுகின்ற தொடர்புக்கு மிகவும் கிட்டிய தொடர்பு. அப்ப அதே விதமான தொடர்பு அங்க வராது. இதுல நீங்கள் நோட் பண்ணி அவதானிக்கப்பட வேண்டியது கிட்டிய தொடர்பு, ஒரு நெருக்கமான தொடர்பு.
ஒரு விதமான ஒரு ஒரு இறுக்கமான தொடர்பை காட்டி மொழியா அதே விதமான தொடர்பு அங்க வராது. சரி, அது விளக்கம் சரி. அது கொஞ்சம் அந்த அந்த விதமான வேர்டிங்ஸை கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் திங்க் பண்ணுவோம். நாங்கள் இதை மேலோட்டமா இறுக்கி வாட்சி போட்டு கீழே வந்து கீழில வச்சு ஒன்றுமே செய்யலாம். அங்க என்ன மாதிரி செய்யன்றதை அங்க வச்சுதான் சொல்றான். கிட்டிய தொடர்பு என்று சொல்லப்படுது ஒழிய அதே விதமான தொடர்பு அதே தொடர்பு அப்படி இல்லை. அந்த சொல்லப்பட்டதுக்கு ஒரு ரிலேட்டடான தொடர்பு. மரம் பட்டை, மரத்துக்கு அந்த பட்டை என்பது பட்டை என்று சொல்லப்படுறது சுற்றி இருக்கின்ற அந்த பாதுகாப்பு. செம்மறி என்பது செம்மறி ஆட்டை குறிக்கின்றது. அதுக்கு ஆடு குளிர் கம்பளி ஆடை, ஆடை என்று வராது கம்பளி. செம்மறி அந்த இறுக்கமாக அந்த குளிரில் அதை தாங்குவதற்காக கம்பளி. ஆகவே முதலாவதுக்கு மூன்றாவது விடை சரி. இரண்டாவது கேள்வி, கொள்கை சட்டம் இயற்றுதார். கொள்கையை வச்சுக்கொண்டு அங்க சட்டம் இயற்றுறார்கள். வெரி குட், சரியா இருக்கு விடையா. எஸ், ஓகே, ரைட். கொள்கை சட்டம் இயற்றுதல் என்று காட்டுறார்கள். கொள்கைக்கு சட்டம் இயற்றுதல். கொள்கை ரீதியாக கொள்கைகள் மூலம்தான் சட்டங்கள் இயற்றப்படுது. பாலிசி அக்கார்டிங் த பாலிசி இஸ் மேக்கிங் த லாஸ் என்ன மாதிரி வரும். அவ நிறைவேற்றுகின்றது ஒரு எக்ஸிக்யூட்டிவ். அவ நிறைவேற்றுகின்றா என்ன? நிறுவனம், நிர்வாகத்தன்மை, முகாமத்துவம், சட்ட ரீதியான கொள்கைதான் சட்டம் இயற்றுதல். நிறைவேற்று என்பது ஒரு நிர்வாகத்தன்மை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் நிர்வாகத்தன்மை என்பது சரி. அடுத்த விளக்கத்தை பார்த்துக் கொள்ளுங்க. சிவப்பு மாணிக்கம். மாணிக்கம் என்பது சிவப்பு நிறமானது. பின்னுக்கு இருந்து வாங்க. அவ்வாறு பார்க்கும் போது மரகதம் என்பது என்ன நிறம்? அதான் விளக்கம். இரண்டாவது விடை சரி, பச்சை. மாணிக்கம் என்பது சிவப்பு போல, மரகதம் என்பது பச்சை. அந்த மரகதம் என்பது நவரத்னத்துல உண்டு. அடுத்த வினா பார்த்துக் கொள்ளுங்க. வானியல் கோள். கோழியல் என்று கதைக்க மாட்டோம். கோள்கள் தொடர்பான ஆராய்ச்சி வானியல். அப்படி பார்த்தோம்னு சொன்னா நோயியல். வானியல் நோயியல் அந்த ரைமில கொண்டு வரான். அப்ப நோயியல் என்று சொல்லப்பட்டால் நோய், நோய்க்கு நோயியல் என்று சொல்லலாம். ஆனா கோளுக்கு கோழியல் என்று சொல்லிடலாம். அதான் கோளுக்கு வானியல், நோக்கி நோயியல். மூன்றாவது விடை சரி. மூன்றாவது விடை. அடுத்தது அஞ்சாவது கலியை பாருங்க. நூல் விமர்சகர். நூல் என்பது குறித்த எழுத்தாளரால் எழுதப்பட்டு வெளியீடு செய்யப்படும் போது நூல் விமர்சனம் செய்யப்படுது. எழுத்தாளரால் எழுதப்பட்டு வெளியீடு செய்யப்படும் போதுதான் நூல் விமர்சனம் செய்யப்படுது. நூலை அது தொடர்பான ஒரு கருத்துக்களை முன்வைப்பதுதான் விமர்சகர். அவ்வாறு என்று சொல்லப்படும் போது கட்டிடம், கட்டிடத்துல கட்டிட ஒப்பந்தக்காரர் அல்ல கட்டிட நிர்மாணக்காரர் என்பது அங்க பெறாது. நூலை விமர்சனம் செய்யும் போது கட்டப்பட்ட கட்டிடத்தை நாங்கள் இந்த நூல் எவ்வாறு, இந்த கட்டிடம் எவ்வாறு என்று கதைப்பது போல கட்டிட மதிப்பீட்டாளர். பேசக் கிளர் செகண்ட், கட்டிடம் கட்டி முடிஞ்சுது, நூல் உருவாக்கி முடிஞ்சுது. அப்ப நூலுண்ட வேலிடிட்டி அப்படி விமர்சகர், கட்டிடத்தின வேலிடிட்டி அப்படி மதிப்பீட்டாளர். திரும்ப சொல்லி கொடுறேன், பார்த்துக் கொள்ளுங்க. மரம் பட்டை என்பது போல செம்மறிக்கு கம்பளி. கொள்கை சட்டம் இயற்றுதல் என்பது போல நிறைவேற்று நிர்வாகத்தன்மை. சிவப்பு மாணிக்கம் என்பது போல பச்சை மரகதம். வானியல் கோள் என்பது போல நோயியல் நோய். நூல் விமர்சனம் என்பது போல விமர்சகர் என்பது போல கட்டிடம் மதிப்பீட்டாளர். அந்த அடிப்படையில் அதை பார்த்தீங்கன்னா சரி. அநேகமாக ஒரு 5 கலிகள் ஆட்சி உங்களுக்கு வரும். சில வழியில 10 களி என்ற அமைப்பும் போட்டுக் கொடுக்குறாங்க. ஆக குறைந்தது நாங்கள் 5 களி பார்க்கலாம். 10 களி வந்துட்டு இருந்தா கூட நாங்க 25 களிக்குள்ள இன்சர்ட் பண்ணாதீங்க. என்னன்னா அவன் கருதுற விட இப்ப சில வேளை இந்த விதமான ஆர்குமெண்ட்ஸ் வரைக்குள்ள கொஞ்சம் தெளிவான விடைகளை எடுக்கலாம். அந்த முழுவலத்துக்கு முன்னுக்கு வர கேள்விகள் மாதிரி பேப்பரை தொடர்ந்து அந்த கேள்வி தான் வந்து நிற்கும். அடுத்த கேள்வி அந்த ஒரு பாய்ச்சக்கோட்டு படம் காட்டி இருக்கிறார் சார். டவுட் ஒன்று சார். சொல்லுங்க சார். சார் அந்த 5வது கேள்விக்கு 2வது விட வராது சார்? இல்ல வராது. பொறியியலாளர் வராது, மதிப்பீட்டாளர் தான்.
ஓகே சார். பொறியாளருக்கு இடம் குறைவு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடையும் அதெல்லாம் நெருக்கி சொன்னா நெருக்கமாக காய்ச்சிருந்தான் மதிப்பீட்டாளர் எடுத்துக்கொள்ள. பொறியியலாளருக்கு அவ்வளவு தூரத்துக்கு அதை சிலவள அந்த கட்டிடம் கட்டப்படும் போதுதான் அவருக்கான வேலையொழிய கட்டி முடிச்சவராக பொறியியலாளருக்கு அங்க ஒரு இடம். எழுத்தாளர் பொறியியலாளர் வேற என்ன சார்? ஓமோ அப்படி என்னைக்குள்ள ஒரு இடம் இருக்கு. சரி, ஓகே, நல்லது. அடுத்த கழிவை பார்த்துக்கொள்வோம். அடுத்த ஒரு பாச்சக்கோட்டு படம். இந்த பாச்சக்கோட்டு படத்தை விட அட்வான்ஸ்டான பாச்சக்கோட்டு படம் இருக்கு. உடனே கடைசி கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கும் டியூட் இல்ல. அடுத்த கிளாஸ்ல அது இருக்கா போட்டுக்கொள்ளணும். அதுல அந்த போன், அதாவது நார்மலா நாங்கள் பயன்படுத்துற மொபைல் போன்ஸுக்கு ஒன்றுக்கு விடைய சொல்லணும். 1க்கு 3, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 3. ரைட். மொபைல் போன்ஸுக்கு வர இந்த இன்கமிங் கால்ஸ், அவுட் கோயிங் கால்ஸ், அந்த இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸுக்கு என்ன மாதிரியான கட்டண அறவீடுகள் மேற்கொள்ளப்படுது, அது ஒரு டயக்ராமாவே போட்டு செய்திருந்தான். நல்ல அட்வான்ஸான கேள்வி. நான் பெரும்பாலும் அதுகளை பார்க்கல, எந்த ஒரு நூல்கள் கையேடுகளையும் பார்க்கல. வர்றேன்னா அப்படி ஒரு ஸ்டாண்டர்டான கேள்விக்கு இடம் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் பார்த்து வச்சா எங்களுக்கு வித்தியாசமான ஒரு கேள்வி வரும்போதும் செய்து பார்க்கலாம். அவ்வளவுதான். அவதானிங்க. வரைவுள்ள வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள பாச்சக்கோட்டு படத்தை அடிப்படையாக கொண்டவை. இப்பாச்சக்கோட்டு படம் ஒரு தொடர் நிகழ்ச்சியை பின்வருமாறு எடுத்து காட்டுகின்றது. பாச்சக்கோட்டு படம்னு சொல்றது இதுதான் விளக்கமா, அதை பிரீஃபா சொல்றேன். பாச்சக்கோட்டு படம் ஃப்ளோ சார்ட்ஸ் சொல்லப்படுறது குறிப்பிட்ட ஒரு படம் இவ்வாறு சில கட்டங்களை போட்டுக்கொண்டு வரும். இப்படி வரும்போது இது நேரடியாக இவ்வாறே பார்த்தோம் என்று சொன்னா இது ஒரு ஒழுங்குமுறையில வந்து இந்த படம் நிறைவடையும். ஒரு ஒழுங்குமுறையில, நேரான தரப்பட்ட ஒழுங்குமுறையில நேரடியாக வந்து ஃபைனல் பண்ணும். ஆனால் எங்களுக்கு சில வழியில அந்த விதமான ஒழுங்குமுறைகள் இல்லாமல் அல்லது மாற்று திட்டங்கள் ஏதாவது நடக்குமா இருந்தால்தான் அது பக்கத்துல சில இடங்களுக்கு போய் அங்க சில செயற்பாடுகள் நிறைவு பெற்றுக் கொண்டு குறிப்பிட்ட இந்த படத்துக்குள்ள வந்து சேர்ந்து கொள்ளும். பிரதான படம் ஒன்றுக்குள்ள வந்து சேரும். அல்லது அங்கே இன்னும் முடியலை என்று சொன்னா இன்னொரு சில நடவடிக்கைகளையும் முடிய பிரதான படத்தோட வந்து இதுதான் பாச்சக்கோட்டு படம். இவ்வாறு காட்டப்படுற இந்த இடங்கள் தான் மாற்று வழிகள். இப்ப நேரடியாக அவர் செய்தாலும் நேர செய்து முடிக்கலாம். நேரடியாக அவர் செய்து முடிக்கலைன்னா இந்த மாற்று வழிகளுக்கு கூட போய் 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 இங்க வந்து சேருவார். அதான் இதுல சொல்லப்படுற விளக்கம். நேரடியாக போய் சேரலாம், இல்லாத இந்த மாற்று வழிகளுக்கு கூட போயும் அவர் இந்த ஆங்கில வந்து சேரலாம். அதான் அந்த விளக்கம். அவதானிங்க. வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது அலுவலகத்துக்கு செல்கிறார். அவர் அலுவலகத்தை அடைந்து வரவு பதிவேட்டில் ஒப்பமிட்டு விட்டு வருகை நேரத்தை சரியாக பதிவு செய்கிறார். அது அலுவலகம் ஆரம்பிக்க நேரமாக முற்பகல் 8:30 மணி என்று போடுங்க. 8:30 என்று இருக்கணும். என்ன அப்படி என்னது இந்த தரவீதம் மாறுதல் 8:30 என்று போடுங்க. 8:30. அவர் தமது ஆசனத்துக்கு நேரடியாக செல்கிறார். இல்லையெனில் உண்டிச்சாலைக்கு செல்கிறார். கண்டினுக்கு போறார். அங்கே அவர் தேநீர் பருகுகின்றார். பின்னர் அவர் மறுபடியும் நேரத்தை பார்க்கின்றார். அது முற்பகல் 8:30 எனில் அவர் தமது ஆசனத்துக்கு செல்கிறார். திரும்ப நேரம் இன்னும் முற்பகல் 8:30 ஆக இராவிட்டால் அது 8:30 இருக்க வேண்டியதான் மற்ற மாற்ற சொன்னார். அவர் செய்தித்தாள் வந்து விட்டதா என பார்க்கிறார். 8:30 இல்லைன்னா திரும்ப நியூஸ் பேப்பரை சர்ச் பண்றார். அங்கு செய்தித்தாள் இருக்கும். அவர் அதனை 8:30 மணி வரை வாசித்து விட்டு தமது ஆசனத்துக்கு செல்கிறார்.
ஆசனத்தை அடைந்ததும் உடனடியாக சேவையாற்ற தொடங்குகிறார். அவர் கோப்புகளை பரிசீலிக்கிறார். ஓகே, வெரி குட் ஆன்சர், சரியா இருக்குது. அவ்வளவு கடினமான படம் இல்லை. ஆனால் இப்படியான ஒரு கான்செப்ட் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் கேள்வி எடுத்துனா இந்த வளமையா நாங்கள் பந்தி கேள்வி அல்லது இது கண்டு திரும்ப திரும்ப ஒரே அமைப்புல நின்று பிரயோசனம் இல்லைன்றதுக்காக தான் இந்த கேள்வி எடுத்து நான் வரணும் இல்லை. அவ்வளவுதான். படத்தை நம்மளா ட்ரோ பண்ணி போட்டு செய்தா ஈஸியா இருக்கும். தொடக்கம் அலுவலகத்தை அடைதார். அத பி. அடுத்தது நேரம் 8:30 மணியா. அடுத்த இந்தியாவில் வருது இல்லை. இது வட்டம், இது நீள் வட்டம். பிறகு உண்டிச்சாலைக்கு செல்கிறார். பிறகு கியூ. பிறகு நேரம் 8:30 மணியா. திரும்ப திரும்ப அப்படியே வரும்போது இதுக்காக வருகிறது. திரும்ப இல்லை என்றார். திரும்ப இல்ல எஸ் என்று வருகிறது. ஒரு தீர்மானம். திரும்ப அப்படியே அது போகுது. இதுல வந்து ஆமன்னு சொல்ற. திரும்ப அப்படியே போற. செதித்தால் வந்திருக்கான்னு பார்க்கிற. திரும்ப இந்த மேல் ஜாயிண்ட்டுக்கு போய் விடுகிறார். ஒரு ஆசனத்துக்கு செல்கிறார். ஒரு கோப்புகளை பரிசீலிக்கிறார். ஒரு கடைசி தீ என்று காட்டப்படுகிறது. அதே நேரம் இப்படி வரும்போது ஆர் இப்படியே வந்தோம். இங்க தொங்கல போய்கொள்ளுது. அதான் நான் எப்படி வந்தாலும் இந்த திருதிக்கு வந்து சேரும். எங்களோட இந்த மெயின் டயக்ராமுக்கு வந்து சேரும். அதான் அந்த கருத்து. அதான் நான் பொதுவாக சொன்னேன். திரும்ப அந்த ஒவ்வொரு குறியீடுகளும் என்னன்றதை காட்டி இருக்குது. இந்நிகழ்ச்சி தொடர் குறியீடுகளை கொண்டு பச்சைக்கோட்டு படத்திலே பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது. இது தொடக்கம் இறுதி. நீள்வட்டம் தொடக்கம், தீ என்றது இறுதி. தொடக்கமும் இறுதியும். இந்த அம்புக்குறி போட்டது செயல். சதுரம் ஒரு இரு செயல்களுக்கு இடையான இயைபாக்கம். 2 செயல்களுக்கு இடையிலான இயைபாக்கம் தான் இந்த சதுரம். வட்டம் ஆம் அல்லது இல்லை. இல்லை என்று சொல்லணும். அல்ல வட்டம் வந்த இடத்துல ஆம் என்று சொல்லணும். அதுல பார்த்தா உடனே எங்களுக்கு கிளிக் ஆகும். இல்ல சிலர் போட்டுக்கிறீர்கள், சிலருக்கு கொஞ்சம் விளக்கம் தேவையன்றதுக்காகத்தான் கீறி விளங்கப்படுத்தணும். இல்லாட்டி நான் நார்மலா தான் அது கதைக்கிறது. அவ்வளவு கடினம் இல்லை. பட் கொஞ்சம் ஹார்டான படம் வந்தா தெரியணும் ஃப்ளோ சார்ட்னா என்னன்றது. அடுத்த ஒரு வினாத்துவமான தீர்மானம் செய்யப்படும் சந்தர்ப்பம். நேரம் 8 மணியா, 8:30 மணியா, அப்புறம் 8:30 மணியா. அப்புறம் இதே ஒரு கொஸ்டின் அவர் கேட்கலாம். அவருடைய வினாக்குறி. தீர்மானத்துக்கு ஏற்ப மாற்று வழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதான் அந்த விளக்கங்கள். ஆம் அல்லது இல்லைதான் வட்டம். மற்ற தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்று வழிகள். பிக்வாரஸ் டி என்று 4 இடம் தந்திருக்குது. பின்னத்தில் எது மேலே காட்டப்பட்டுள்ள பிக்வாரஸ் டி எனும் படிமுறைகளை நிசைகின்றதென கண்டு ரைட். அந்த அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னால் அவதானிக்க வடிவா தரப்பட்ட விளக்கம் எப்படி போகுதுன்னு பார்த்துக் கொள்வோம். முதல் தந்திருக்கான் பி. தொடக்கம் அலுவலகத்தை அடைகிறார். பி என்று தரப்பட்டிருக்கிறது. அங்க தந்திருக்கா தேநீர் பெறுகிறார். ஆம் வரவு பதிவேட்டில் ஒப்பம் எடுக்கிறார்.
அந்த முதல்வர் வந்தோடனே எங்களுக்கு அந்த ஆர்டர் அங்க கதை சொல்லி இருக்குது. ஆவே வரவு பதிவேட்டில் ஒப்பமிடுகிறார் என்றதான் பேர். மூன்றாவது விடியா பி என்ற இடத்துல ஒரு செயல் தான் அங்க காட்டப்படுது. இரு செயலுக்கிடையே உள்ள இயல்பாக்கம். ஆவே அது சதுரமா இருக்கிற விடவல வரவு பதிவேட்டில் ஒப்பமிடுகிறார் என்பது சரி. பி அதுக்கப்புறம் அப்படியே நேரம் வந்து இப்படியே பார்க்கலாம். பி இப்படியே வந்து ஆசனம் கோப்புக்கள் டி என்றது வந்து முடியுது. அப்ப டி என்னன்றதை நாங்க சிம்பிளாவும் பார்க்கலாம். டி எங்களுக்கு வரப்போது இது தொடக்கம் என்று சொல்லப்பட்டால் அதே நீள வட்டம். அப்ப டி என்ற இடத்துல வந்து கொள்ளும் முடிவு அதே நீளவட்டம் காட்டியிருக்கிறான் வடிவாக. ஆவை டி என்பதுக்கு எங்களுக்கு வர முடிவு 4வது விடயம் இங்க காட்டிக்கொள்ளப்படும். முடிவு 4வது விடயம் அங்க வந்து கொள்ளும். அடுத்தது இனி அங்கால இப்ப தொடக்கம் ஆசனக்காரியா வரவு போய்விட்டு 8:30 மணி ஆசனத்துக்கு வர கோப்புகளை பரிசீலிக்க முடிவு. அதோட சரி, கதை சோவர். ஆனால் எங்களுக்கு அவ்வாறு நடக்காமல் டைம் இருக்குன்னு இங்கெல்லாம் உலாவிக் கொண்டு வந்து அங்க செட்டுக்குள்ள போய்தான் விழ வேணும். இதுதான் எங்களுக்கு மெயின் மரம், பிரதானமான விடயம் இதுதான். அந்த கன்செப்ட் எடுத்து வச்சிருங்க. இதுல வேற ஒன்றும் இல்லை. இது ஈஸியான கேள்வி. சப்போஸ் ஒரு அந்த உள்வரும் அழைப்பு வெளிச்சு செல்லும் அழைப்பு அப்படி வரைக்குள்ள கன்செப்ட் எடுக்கிறதுக்காக தான் அந்த கேள்வியை விளங்கப்படுத்துறேன். வேற ஒன்றும் இல்லை. திரும்ப இந்தியால வாங்க, நாங்க ஒரு ஆங்கிளுக்குள்ள போவோம். பி 8:30 மணி இல்லை, உண்டிச்சாலை போனாருண்டா என்ன செய்வார்? தேநீர் தான் பருகுவார். உண்டிச்சாலை போன அவர் என்ன செய்வார்? தேநீர் தான் பருகுவார். ஆவையங்களை கிவுல வர வேண்டியது 3வது விடை, தேநீர் பருகுவார். உண்டிச்சாலை போனவர் இதுல நின்று தேநீர் வருவார். செயல் இயல்பாக்கம். புறவாக்குறார் 8:30 மணியா ஆமண்டு சொன்னால் நேர இங்க வந்து சேர்ந்துடுவார். இப்ப நேர இப்படியே வந்து 6க்குள்ள வந்தார் என்று சொன்னால் நேரம் வந்து இந்த ஜாயிண்ட்ல ஏறிடுவார். அப்ப எங்களுக்கு 8:30 மணியாண்டு கேட்கும் போது 6ல நாங்க சொல்லணும், பிக்கு 6ல நாங்க சொல்லணும் ஆமண்டு. ஆவே எங்களுக்கு அங்க 2வது விடை தரப்பட்டிருக்குது ஆம். ஆவே 2 வரும் ஆம். ஆமண்டு சொன்னா 8:30 மணின்னா ஓடி வந்து இங்க நின்றுடுவார். அதைத்தான் அதுல சொன்னான். அப்போத இங்க 8:30 மணியாண்டு கேட்கிறாரு, இதுல இல்லையன்னு சொல்லிட்டார். இல்லையன்னு சொன்னா அடுத்த கட்டம் என்ன செய்வாருன்னா அங்கால போவார். செய்தித்தாள் வந்து விட்டதா என பார்ப்பார். எஸ்க்கு வரும் 5வது செய்தித்தாள் வந்து விட்டதா என போய் பார்ப்பார். இல்லையா செய்தித்தாள் இருக்கான்னு போய் நின்று எட்டி பார்ப்பார். ஓமன்னு சொன்னால் அதுல இருந்து என்ன செய்வார்? செய்தித்தாளை வாசிப்பார். அந்த டைம் வரும் வரைக்கும் செய்தித்தாளை வாசி போட்டு இதுக்குள்ள போய் நின்று சேருவார். இதான் பாச்சக்கோட்டு படம். நான் உங்களுக்கு உங்களோட கிளாஸ்ல எடுத்த அளவுல நான் உங்களுக்கு செய்யவும் இல்லை. ஒரு மெப்ப தந்திருக்கேன். இந்த கேள்வி கொஞ்சம் உங்களுக்கு வரும்போது சிலவளை உங்களோட இந்த கல்வியல் கல்லூரி இந்த நேர்முக பரீட்சை சம்பந்தப்படுறது அதுகளை வச்சு கூட கேட்கலாம். இப்படித்தான் கேட்கணும் இல்லை. இது சாதாரண ஒரு ஆபீஸ் அலுவலை வச்சு கேட்டது. இப்ப நீங்கள் நேர்முக பரீட்சைன்னு சொல்லப்படும் போது உங்களோட கல்வியல் கல்லூரிக்கு மாணவர்களை நாங்க சேர்க்கிறோம். அவ என்ன கேட்டகரி, இவர் இதுக்கு மேலேண்டா ரைட், அவரை இது பண்ணலாம். இவர் இந்த புள்ளி கிளியண்டா அவர் நாங்கள முதல்வர்கிட்ட போடுறோம், நல்ல செக்ஷனல் ஹெட்ட போறோம். அப்படியெல்லாம் போட்டு அப்படியே கொண்டு வந்து அப்படியே செலக்ட் பண்ற ஒரு ப்ரொசீஜருக்க கொண்டு வரலாம். அந்த உங்களோட கடமைக்கூறோட சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வியை கேட்கலாம். அப்படி கொஞ்சம் கிரியேட் பண்ணி செய்யறதுதான் நல்லது. ஆனா வேற இல்லைண்டா ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு மினக்கிடுவான். இந்த பேஸ் கேள்வியை விளங்கப்படுத்தி இருக்கான். இப்படி ஒரு கேள்வி வரும்போது உங்களுக்கு அதுல கிளியர் கட்டா விளங்கணும் என்னென்றால் எங்களுக்கு அந்த நேரடியான இப்ப விளந்தா இல்ல சொல்லப்படுற 2 விளக்கம். இந்த நேரடியான மரத்தின் ஊடாக வந்தோம்னா இதானே அந்த பிரதான தண்டு. இது நேரடியான நிலைமையா அப்படியே கதையில சொன்னதை நேரம் கொண்டு வந்து முடிக்கும். ஆரம்பம் முடிவும் வந்து நிற்கும். பிறகு அந்த படம் அங்கலஞ்சல் அசைது என்று சொன்னால் இஞ்சால தள்ளப்படுது அப்படி இப்படி வரும்போது மாற்று வழிகளுக்கு கூடாக போய் பிரதான மரத்துக்கு வந்து சேரும். இவ்வளவுதான் நீங்கள் அவதானிக்கணும். 2 விடயம். 3வது விடயம் இந்த சயின்ஸுகள். இதெண்டா தொடக்கம் என்றா இது முடிவு. இதே விதமா வந்தா அதை பார்க்கணும். இது ஆம் இல்லை வட்டம்.
இது செய்யற இடைவாக்கம் நீள் சதுரம் மற்றது அம்புக்குறி அவ்வளோத்தையும் பார்த்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சரி வேற ஒண்ணும் இல்லை. பச்சைக்கோட்டை படத்தின கன்செப்டே இவ்வளவு தான். உங்களை நான் செய்யாதபடியால நல்ல ஒரு அந்த வித்தியாசமா செய்வோம். வேற என்ன நீ அநேகமான மற்ற களியல்னா நீங்க செய்தது பார்த்த சார் ஐடியா வழங்குது, ஓகே சார் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்ன கடைசி இறுதி கட்டத்துல நிக்கிறோம் இல்லையா. ஆகவே கொஞ்சம் ஏதோ சம்திங் இன்னும் கொஞ்சம் சில புதுக்களிகளுக்கு அதை எடுத்து செய்து வர்றேன். திரும்ப ஆன்சர்ஸை சொல்றேன். 6வதுக்கு விடவில்லையால் 3, 7க்கு 1, 8க்கு 2, 9க்கு 5, 10க்கு 4, 3 1 2 5 4. உங்களை படம் போட்டு விளங்கின படத்தபடியால கொஞ்சம் கிளியர் கட்டா விளங்கி. ஆனா கடினம் ஒன்றும் இல்லை. அங்கே சப்போஸ் கான்செப்ட் ஒன்று தெரியாமல் கல்லூரியில நேர்முக பரீட்சையோ அல்ல சம்திங் ஏதோ ஒரு விதமான டியூட்டியோ போட்டு கேட்குள்ள இப்படி வந்து மாற்று வழியை கூட போய் வரணும்ன்றது கூட தெரியாம இருக்கும். இது இப்ப உங்களை பாடம் இந்த சப்ஜெக்ட் கிளியர் வழியா நான் கிளியரா உடைச்சு கதைச்சிருக்கிறேன். கொஞ்சம் ரிப்பீட் பண்ணவா? ஓகே, வேண்டாம் இருக்கா 1 மினிட் ரிப்பீட் பண்றேன். அங்கே கிளியர் போட்டிருக்கோம், ஒரு ஆள் ரிப்பீட் பண்ண சொல்றேன். அதுக்காக தான் கொஞ்சம் 6 லாக் ஆச்சு. நான் வேற ஒன்றும் இல்லை. இல்ல பாருங்க விளந்தான். இப்ப இந்த சயின்ஸா பார்க்கணும், தொடக்கம் முடிவு. அதுல ஆல்ரெடி அவர் கதை சொல்லி இருக்கிறார். அந்த ஊழியர் வேறார் சைன் பண்றார், சைன் பண்ணிட்டு தன் ஆசனத்துக்கு போய் கோப்புகளை பரிசீலிச்சு போட்டு வீட்டுக்கு போறார். ஆனால் இப்படியான ஒரு நிலைமை இருக்கும் போது அவர் வந்து சைன் பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சம் நேரம் இருக்குன்னு சொன்னால் அவர் அவங்களை கண்டின் பக்கம் போவார். கண்டில போய் டீயா குடிப்பார், அந்த டைம் விரட்டும். அப்புறம் டீயா குடிச்சிட்டு திரும்ப யோசிப்பாருன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கான்னு நூலியத்துக்கு போய் பேப்பரை வாசிப்பார். அது முன்னும் கதையிலேயே சொல்லி இருக்குது. அப்படி அவர் மாற்று வழிகள் வர்றபடியா தான் இந்த படம் இங்கால தள்ளப்பட்டு கொண்டு வெளியில போகுது. போய் கொஞ்சம் உங்களை ஸ்டாண்டர்டா தான் வரும். இது கொஞ்சம் 5 or 6 இயர்ஸ் முதல் பட்ட வினாதான், ஏற்ற வினாதான் உங்களே ஸ்டாண்டர்டா வரும். அந்த உள்வரம் வளைப்பு வெளிச்செல்லும் வளைப்பு நல்ல கேள்வி, சூப்பர் கொஸ்டின். இந்த இதுல வந்த கேள்வியில நல்ல கேள்வி. எனக்கு அதை எடுத்து வச்சு நான் காணையில நான் எப்படி உங்களுக்கு அந்த ஃபைனல் எக்ஸஸ்ல அதுல போட்டு கதைக்கிறேன். கொஞ்சம் நுணுக்கமான புதிய கேள்விகள் செய்துட்டு போனா அந்த கேள்விகள் விரையில்லைன்னு சொன்னாலும் இப்படி ஒரு ஐடியாவை வச்சு செய்தோன்னு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த அந்த கான்ஃபிடன்ட் நல்ல கிளியரா இருக்கும். அவ்வளவுதான். அதில் நான் அப்படிதான் நான் வளமையா ட்ரெயின் பண்ணேன். எவ்வளவு தூரத்துக்கு புது கேள்விகளை காட்டி அவருடைய கேள்வியை காட்டி செலுத்தோம்னு சொன்னா பிள்ளைக்கு கான்ஃபிடென்ட் ஆகும். ரைட், இதுக்கு மாற்று வழி கூட போய் இப்படியே வந்து ஒரு மாற்று வழி க்ளோஸ் பண்ணிக்கொண்டு இப்படியே வந்து இங்க வந்து சேர்றேன். அப்படியே போற மாற்று வழி இங்க க்ளோஸ் பண்ணாமல் இந்தியால போனாருன்னா அப்படியே வேறு இடத்துக்கு போய் ஆமா இல்லான்னு கேட்டுக்கொண்டு இங்க திரும்ப வேற. தொடக்கம் அலுவலகத்தை அடைகிறார், வர 10 வழியில ஒப்பமிடுறார், நேரம் 8:30 மணி. ஆசனத்துக்கு போற கோப்புகளை பரிசீலிக்கிறார், முடிவு. அப்படி இல்லைன்னு சொன்னால் தொடக்கம் அலுவலகத்தை அடைகிறார், வர 10 வழியில ஒப்பமிடுறார், 8:30 மணியா இல்லையென்று சொன்னா உண்டிச்சாலையை போறார், தேநீர் குடிக்கிறார். 8:30 மணி என்று சொன்னால் 8:30 மணியா ஓமன்னு சொல்லிக்கொண்டு இங்க வந்துக்கிறார். திரும்ப இல்ல 8:30 மணி என்று சொல்றாரு, இங்க ஓமன் வடிகள சீட்டுக்கு வர. 8:30 மணி என்று கேட்கும் போது இல்லையென்று சொன்னாருன்னா திரும்ப செய்தித்தாள் வாசிப்பார். செய்தித்தாள் வந்து விட்டுலான்னு பாக்குறாரு, ஆமண்டா அதை வாட்சி போட்டு டியூட்டிக்கு வருது. சார் ஆமென்னு சொல்லி வந்தா அதுக்குள்ள ப்ராசஸ் நடக்காதுன்றதுல சார் சொன்னோம். ஆமான்னு சொல்லி வந்தா டைரக்டா முடிவுக்கு போயிரும் அப்படின்னு சொன்னேன். ஆமா, எதுல அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது? எஸ்னுக்கு கீழே இன்னொன்று இருக்கு சார், இல்லை என்று சொல்லி போட்டு ஒரு வட்டம் இதுல நீங்க போடல. ஆமல்லது இல்லை, ஆமல்லது இல்லை, நீங்கள் ஏதோ ஒன்றா போடலாம். வட்டம் சொல்றது ஆமல்லது இல்லை. இப்ப இதுல இல்லைன்னு தான் சொல்றேன். நேரம் 8 மணியா 8:30 மணியா இல்லை, என்ன உண்டிச்சாலையை போறார், தேநீர் குடிக்கிறார், 8:30 மணியா இல்லை, அப்புறம் செய்தித்தாள் வந்து விட்டான்னு பார்க்கிறார், ஆமன்ட்டு சொன்னா செய்தித்தாளை வாசிக்கிறார். இந்த 2 செயலுக்கும் இடையில தான் ஆமா இல்லைன்னு காட்சி கொண்டு போறார். இல்லைன்னு சொன்னா நேரம் வந்துடுவார், ஆமன்ட்டு சொன்னா அடுத்த ஆக்ஷனுக்கு போய் வர்றார். அவ்வளவுதான் விளக்கம். ஓகே தானே? சரியா மிஸ் அது? ஓகே சார். ரைட்.
ஓகே ரைட். அடுத்த விளக்கத்துக்கு வருவோம். அடுத்த ஒரு ஒழுங்குபடுத்துறதா அதை சிம்பிளா ஒழுங்குபடுத்தலாம். அவதான் எங்க செய்து கொடுத்தோம். இது பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை ஆகும். அவ்வினாக்களுக்கு உரிய விடையை கண்டறிந்து குறித்து நிற்கும் இலக்கத்தை தெரிவித்தது அதனை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அவதானிங்க. முரளி, கண்ணன், கீதா, மோகனா ஆகியோர் ஒரே குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள். முரளி கண்ணனிலும் மூத்தவன். மோகனாவின் தமக்கை கீதா. தமக்கை என்று சொல்லப்படுறது தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, விடையனைமா சரியா நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. தமக்கை என்று சொல்றது நாங்கள் தமிழ் சொல்லப்படுறது சிஸ்டர், அக்கா, சிஸ்டர். சிஸ்டர் அது தமிழ் தமக்கைன்றது பயன்படுத்தி இருக்க கூட அது பெருசா மொழிநடையில வார இல்லை, அக்காவென்று தான் சொல்லப்படணும். இப்ப அங்க இஸ்லாமிக்ல தாத்தான்னு சொல்ற மாதிரியான நிலைமையில் நினைக்கிறேன். தமக்கேண்டு சொல்லப்படுறது குறைவு. ஆனா அதுல அச்சிடப்பட்டிருக்கு, அப்படிதான் அந்த பேப்ல அச்சன் இருந்தான ஒரு கீழ ரைட் அப்படியே போடப்பட்டிருக்குது. சிஸ்டர் தான் மோகனாவின் தங்கை அல்ல தமக்கை கீதா. சிஸ்டர் அக்கா கொஞ்சம் எல்டா. தங்கை இல்ல அக்கா. இது தங்கைன்னு சொல்லப்படும் போது இது எல்டா. கீதா முரளிக்கு எளியவன். கீதா முரளிக்கு எளியவனா. பிறகு மோகனா கண்ணனின் தங்கை. மோகனாவன் கண்ணனின் தங்கை என்றார். பாருங்க, சிம்பிளா தான் சொல்லி இருக்கிறார். பாருங்க, முரளி கீதா கண்ணன், முரளி கண்ணன் கீதா மோகனா. முரளி கண்ணனிலும் மூத்தவன். முரளி கண்ணனிலும் மூத்தவன். தொடர்ந்து மோகனாவின் தமக்கை கீதா. கீழே போடுவாங்க, தள்ளி போடணும் இல்லை. மோகனாக்கு மேலாம் கீதா வரணும், அது சரி. கீதா முரளிக்கு எளியவன். கீதா முரளிக்கு எளியவன். கீதா முரளிக்கு எளியவன். இளையவள் ரெண்டு வரணும், மாறி அடிச்சிருக்கு. கீதா முரளிக்கு இளையவள். அப்ப முரளி கண்ணன் ரெண்டு பேரும். கீதா இஞ்சாலும் வரலாம். கீதா முரளிக்கு இளையவள். மோகனா கண்ணனின் தங்கை. மோகனா கண்ணனின் தங்கை, அது சரி. மோகனாதான் இந்த கண்ணன தங்கை. திரும்ப வாசிக்கிறேன். முரளி கண்ணனிலும் மூத்தவன், அது சரி. மோகனாவின் தமக்கை கீதா, அது சரி. கீதா முரளிக்கு இளையவள். கீதா முரளிக்கு இளையவள். அவ கீதா முரளிக்கு இளையவள் என்ற இங்கேயும் பெறலாம், இங்கேயும் கீழே காட்டிட்டு நிக்கலாம். அங்கதான் அங்க கொண்டு போனான். கீதா முரளிக்கு இளையன்னா கண்ணனுக்கு மேலே கீதா நிக்கலாம், அதை பற்றி சொல்லி இல்லை. மோகனா கண்ணனின் தங்கை. மோகனா கண்ணனின் தங்கை. ஆனால் இதுல அந்த மோகனாவின் தமக்கை கீதா. சார் தமக்கை கீதான்னு சொன்னா இந்த கீதா இதுலயும் வரலாம், கண்ணனுக்கு கீழே வரலாம், கண்ணனுக்கு மேலேயும் வரலாம். அதான் அதுல இருக்கிற ஆப்ஷன். இது படம் சரி. முரளி கண்ணன் கீதா மோகனா அல்ல முரளி கீதா கண்ணன் மோகனா,
அப்படியும் வரலாம். விளங்குதானே? முரளி, கண்ணன், கீதா, மோகனா. முரளி, கீதா, கண்ணன், மோகனா. முரளி, கீதா, கண்ணன், மோகனா. முரளி, கண்ணன், கீதா, மோகனா. கண்ணன் சரி. ஏன்னா இந்த கீதா என்பவர் கண்ணனுக்கு கீழியா மேலியானது சொல்லிடலாம். அதான் விளக்கம். அதால அந்த நீங்கள் சென்று விட எனக்கு அதை விட கொஞ்சம் ஒரு கொன்விசா இருந்தது. குடும்பத்தில் மூத்தவர் யார்? அது சரி, ஒன்றுதான். முரளி. வயதுக்கேற்ப கண்ணனின் நிலை, அதால அந்த கேள்வியை கேட்கிறான். வயதுக்கேற்ப கண்ணனின் நிலை இரண்டாவது இல்லை. வயதுக்கேற்ப கண்ணனின் நிலை என்று சொன்னா மூன்றாவது விட தான் வரும். இரண்டாம் வரலாம் அல்லது மூன்றாம் வரலாம். முரளி, கீதா, கண்ணன். முரளி, கண்ணன், கீதா. முரளி, கண்ணன் என்று செகண்டாம் வரலாம். முரளி, கீதா, கண்ணன் என்று தேர்டாவும் வரலாம். செகண்டோ தேர்ட். அந்த அந்த வேர்டு அங்க பாவிக்கல. அதான் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், இந்த இப்ப ஒரு விஷயம் தெளிவா சொல்லப்படாட்டி நாம அதை மென்ஷன் பண்ணாம விட்டுட்டு அங்கால போகலாம் என்ன சார்? இந்த இடத்துல அத கேள்வி வந்து அதுக்கிட்ட மாதிரி தான் கேள்வி வேற மாத்திட்டாங்க. தெளிவா சொல்லாத கேள்வி எங்களுக்கு நாங்க நார்மலா செய்திருப்போம். இப்ப நானும் இப்படிதான் போட்டிருப்பேன். கீதா இங்க எடுத்ததுக்கான ரீசன் அந்த விடையை அப்படி போட்டுட்டான். இரண்டாம் பிள்ளை மூன்றாம் பிள்ளைன்னா ஓகே விழுந்திருக்கும். ஓகே சார். இரண்டாம் அல்லது மூன்றாம் ஆண்டு வந்தபடி தான் இந்த ஆங்கிள் விழுத்து. ஓகே சார். ஓகே ஓகே சார். சார் 11க்கு விட சார். நல்லது. 11க்கு விட வருது 1, 12க்கு 3, 1 3, 1 and 3. அடுத்த களிக்கு வாங்க. அடுத்த களியில் அவதானிங்க. அடுத்த கேள்வியானது ஓகே தேங்க்யூ மச் டீச்சர்ஸ். அடுத்த கேள்விக்கான விளக்கம் என்னன்னா, போன முறை எஸ்எல்இஎஸ் ஓப்பனுக்கு வந்த கேள்வி அது செய்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்க சில வேலை செய்திருந்து பார்த்திருக்கலாம். நான் கொஞ்சம் இனி அதே படங்களை வட்டமா போடாமத்தான் இதை நான் சதுரமா போட்டிருக்கிறேன். அதால உங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதோ தெரியல. ஒரு போன முறை எஸ்எல்இஎஸ் ஓப்பனுக்கு வந்த ஒரு ரகசிய குறியீட்டு வினா தான் ஒரு நல்ல ஒரு ஈஸியான வினா, நுணுக்கமான வினா. இப்ப நான் பாச்சக்கோட்டு படமும் இந்த கேள்வியும் தான் இந்த பேப்பர்ல கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்தேன். மற்ற பின்னுக்கு வார நிபந்தனை கேள்வியும் புதிய கேள்வி ஒன்று தான். அதுக்கும் அந்த அநேகமா நீங்க அந்த கேள்வியும் செய்திருக்க மாட்டேன், உறுதிப்பட சொல்லுவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு புதிய வினா உண்டு. அந்த 3 கேள்வியை காட்டுவோம்ன்ட்டு தான் அடுத்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு புதுசா செய்தா தான் நல்லது. 11க்கும் 12க்கும் பைனரி क्वेश्चनா சார்? 3 சார் இது பைனரி நம்பரா சார்? பைனரி நம்பர் சார் இப்படி போட்டிருக்காங்க. ஓ பைனரி நம்பர்ஸ் அதுல வச்சு எடுத்தோம்னா சரி. கொஞ்சம் அந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் ஐடி சர்வீஸ்கார குயிக்கா பிடிப்பினான். நானும் அந்த பரீட்சை நடைபெறும் போது நேரம் பார்த்தான். வெரி கிரிட்டிக்கலா இருந்துச்சு. கனவுலையில் நார்மலா தட்டி போட்டு கடைசியா வந்தவக்கா ட்ரை பண்ணி போட்டு செய்யலாம் தான் போயிருந்தேன். ஆனா நல்ல கேள்வி அது. ரைட், விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. அப்படி கொஞ்சம் அந்த எங்களுக்கு அந்த ஹால்ல எக்ஸாம் ஹால்ல டென்ஷன்லாம் அப்படி விடாது. இது பைனரி கோடா நான் ஒரு மெதல்ல வழங்கப்படுத்துவேன். ஈஸியான மெதலையும் எடுக்கலாம். அவதானிங்க. ரைட், நீங்க ரைட் அவதானிங்க. நான் செய்து வர்றேன். வரையான வினாக்கள் குறியீடுகளை பயன்படுத்தி இது கூட இந்த இதோட இப்ப எஸ்எல்இஎஸ் வர்ற எக்ஸாமுக்கும் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறபடியால அல்லது மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறபடியால இது எஸ்எல்இஎஸ் ஓப்பனுக்கு வந்த கேள்விதான். இது அது இறுக்கமா சொல்லுவேன். குறியீடுகளை பயன்படுத்தி எண்களை வகை குறிக்கும் முறை தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. பொறுத்தவரை குறியீட்டு முறையில் அந்த நிலட்டப்படாத சதுரமும் நிலட்டப்பட்ட சதுரமும் என்ற குறியீட்டு ஜோடிகளை மட்டும் பயன்படுத்தி எந்த ஒரு இன்னொன்றையும் வகை குறிக்க முடியும். ஓகே,
அந்த குறியீட்டு முறைக்கேற்ப 0 தொடக்கம் 5 வரை உள்ள எண்கள் குறிப்பிடப்படுவது கீழே காட்டப்பட்டவாறு. அது என்ன மாதிரி என்றது கீழே அவன் காட்டிக்கொண்டு போயிருக்கிறாராம். அவதானிங்க. அதுல தந்ததுக்கா பார்த்துக் கொள்வோம். எழுதி அவதானிக்கிறது ஈஸி. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மைண்ட்ல செட் ஆக்கணும். 0 1 2 3 4 5 இது 0 சதுர நிலத்தில் இருந்தா 0 என்று சொல்றார். சதுர நிலத்தில் உண்டு 1 நிலத்தில் 1 நிலத்தில் அதுக்கான கோடிங் 2 நிலத்தில் 3 2 நிலத்தில் 1 நிலத்தில் 4 நடுவுல 1 நிலத்தில் 2 சொன்னால் 5. இப்படி நடுவுல 1 நிலத்தில் தான் 5. அப்புறம் நாங்கள் விருப்பப்படி எங்களுக்கு முதலையும் இதை நிலத்தாம இதை நிலத்தி விட்டாலும் விடப்பட. அது அப்படி இல்லை. 5 இப்படி வந்தா தான் 5. முதல்ல நிலத்தப்படக்கூடாது, நிலத்தப்பட வேணும், நிலத்தப்படக்கூடாது. ஜீரோ டு 5 அங்க காட்டியிருக்கு. மேலே தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி கீழ்த்தரப்படும் வினாக்களுக்கு மிகச் சரியான விடையை தரப்பட்டுள்ள விடைகளிலிருந்து தெரிவு செய்து அவ்விடைத்தெரிவின் விளக்கத்தை வினாவின் எதிர உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகிறார். இதுல பாருங்க, இப்ப நான் தரப்பட்ட கோடிங்ஸ் அவதானிச்சு பார்ப்போம். அந்த அதுல சார் சொன்ன மாதிரி அந்த பைனரி கோட் இதுல பார்ப்போம். 3 2 எடுப்போம், அல்ல 4 எடுப்போமோ 5 எடுப்போம். 5 2ஆல பிரிப்போம். 2 4 4 3 5 2 2 0. அப்புறம் நாங்கள் இப்படி எழுத வரோம். இப்படிதான் எழுதுற நாங்கள் 1 0 1. இந்த 1 தான் வெற்றிட சதுரம், இந்த 0 நிலத்திய சதுரம், இந்த 1 வெற்றிட சதுரம். விளங்கம் விளக்கம் திரும்ப பாருங்க. 5 நான் பிரிச்சு காட்டி இருக்கிறேன். 2 4 3 5 8ஆம் ஆண்டு சிலபஸா. 2 2 2 முறை வந்தா 0. எழுதும் போது கீழிருந்து எழுதுவோம். 1 0 1. இப்ப எங்களுக்கு மாறி எழுதினாலும் சரி, ஆனா இதுதான் எழுதுற மெத்தட். 1 2 வந்தா நாங்கள் கோட் பண்றோம். இப்படி ரகசிய குறியீடு தான் இது. 1 2 வந்தா கோட் பண்றோம் வெற்றிட சதுரம். 0 என்று சொன்னால் நிலத்திய சதுரம். திரும்ப 1 என்று சொன்னால் வெற்றிட சதுரம். அவ்வளவுதான் விளக்கம். மற்ற செய்து பார்த்தாலும் முதல் விளக்கம் வரும். 3 முழுக்கா செய்து பார்ப்போம் வேணுமெண்டா. மற்ற மாதிரியும் எடுக்கலாம். இல்ல 2 விதமா எடுக்கிறவ இது ஓகே. இது கொஞ்சம் விளங்கும் உங்களுக்காக தான் இது இருக்கா. 3 2 2 1. அவ 3 2 அங்களுக்கு 1 1 தான். அப்புறம் அங்கால ஒன்றும் வராது. அவ 1 1 1 1 என்ன? இந்த 1க்கு 1, இந்த 1க்கு 1. வெற்றிட சதுரங்கள் 2. விளங்காம் விளக்கம். இதை வச்சுக்கொண்டு இனி நாங்கள் கேள்விக்கு வரோம். இதை விளங்கிட்டு தானே டீச்சர்ஸ்? இதை நோட் பண்ணி வைக்கணும். இதுதான் இந்த கோடிங் ரகசியம். இதுதான் இது ரகசிய குறியீட்டு வினா. இது பைனரி அன்ஸ் இல்ல. இதை அவன் ரகசியமா பயன்படுத்தி இருக்கிறான். தரப்பட்ட கேள்விக்கு வாங்க.
பின்வற்றில் இதன் மூலம் 10 என்ற எண் குறிப்பிடப்படுகின்றது. இதே மாதிரி பிரிப்போம் 10 பாருங்க, பிரிச்சு காட்டுறோம். 10 பிரிக்கிறேன்னு பாருங்க. 10 2 10 0 2 4 1 2 2 0 1 0 1 0 ஒன்றுக்கு எங்களுக்கு வரும் வெற்றிட சதுரம், பூஜ்ஜியத்துக்கு நிலத்திய சதுரம், மற்ற வெற்றிட சதுரம், நிலத்திய சதுரம். எத்தனை வருது? The second answer is correct. Second answer is correct. Okay, thank you very much. சின்ன வினாதான் கொஞ்சம் வந்த இப்படி ஒன்று வந்துச்சுன்னா நாங்கள் இப்படி ஒரு ஐடியா வரையிலன்னா நாங்க விழுந்துடுவோம். அது அரண்டாள் நான் வந்து நேரடியா நின்று பார்த்தேன் பிள்ளைகள் 2015 16 அந்த டைம் எனக்கு அதில் ஃபுல்வில் பண்ணப்படையில. ஆனா வெளியில வரைக்குள்ள சொல்லிச்சு ஐடி சர்வீஸ் பிள்ளைகள் சொல்லிச்சு ஒரு ஈஸியா அது பைனர் தானே செய்துட்டோம், பைனர் தானே இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் தான் ரைட் இப்படித்தான் போட்டிருக்கிறான்றது இப்படி பாட்டு. அடுத்த கழியா பார்ப்போமா? ரெண்டாவது விட சரி, அடுத்த செது காட்டுறேன் பாருங்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஈஸி உங்களுக்கு. அந்த இப்ப இதுல என்னன்னா நாங்கள் அந்த ஐடியாவை கொடுக்கணும் உங்களுக்கு. எவ்வளவு தூரத்துக்கு வந்த கேள்வியால் இப்படி இப்படி கொஞ்சம் புது கேள்விகள் இருந்தாலும் எங்களுக்கு டைட் இருந்தாலும் செய்து விட்டுருவோம். அவ இல்லாம நாங்க செய்துட்டு போயிருக்கிறோம்னா உங்களுக்கு அது ஒரு பெட்டியார் எப்படியும் கொண்டு பேப்பர ஐ கேன் டூ. அடுத்ததுக்கு வருவோம். அதுல 2 வெற்றிடம் தந்து ஒரு நிலத்தை தந்திருக்கிறான். இதுல எங்களுக்கு இப்ப நாங்க சிலவள எங்களுக்கு ஈஸின்னு சொன்னா நாங்க பெருமானத்தை வச்சு எடுக்கலாம், மாறியும் எடுக்கலாம். கீழே பெருமானம் தந்திருக்கிறானே அப்படி நான் எங்களுக்கு அப்படி போக கரைச்சல் சொன்னாலும் கெஸ் பண்ணி போட்டும் எடுக்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு இதை நாங்கள் போட்டு பார்ப்போம். இது 2 பூஜ்ஜியமாம் இடம், 2 ஓராம் இடம், 2 2ஆம் இடம். அதான இல்லையா துவிதன்ல எழுதுறாரு. 2 பூஜ்ஜியம், 2 1, 2 2. 2 பூஜ்ஜியத்தை நாங்க இதால பெருக்கினாலும் பூஜ்ஜியம் தான். 2 1 என்று சொல்லப்படும் போது அது 2 2 2 2. இது 1 தான் எங்களுக்கு பெருமானம். இது பூஜ்ஜியம். இதுல எங்களுக்கு இந்த அதையும் போட்டாவதான் அனுப்போம். இது எங்களுக்கு 1, இது பிரமாணம் 1, இது பிரமாணம் பூஜ்ஜியம். அப்ப 2 பூஜ்ஜியத்தை திரும்ப பூஜ்ஜியத்தால பிறக்கினாலும் பூஜ்ஜியம் தான். 2 2 2 2 தான் திரும்ப. எக்ஸ்கியூஸ் மீ சார், 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1 சார். 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1 சார். வடிவா தெரியுமா? 2 பூஜ்ஜியம் அடுக்கு 1 அத பூஜ்ஜியத்தால பெருக்கினா பூஜ்ஜியம். அத பூஜ்ஜியத்தால பெருக்கும் போது பூஜ்ஜியம். சரி, நான் மாறி சொல்லிட்டேன் போல. 2 பூஜ்ஜியம் அடுக்கு 1 அத ஓர் சைவர் சாய்வா சரிதானே? எஸ் சார். ஓகே தானே? எஸ் சார். எஸ் சார். எஸ் ஓகே ரைட். அது சரி, பூஜ்ஜியத்தால பெருக்கிறபடியே தான் பூஜ்ஜியம். ஓகே, அடுத்தது 2 2 2 2 4 4 1 4. அவங்களுக்கு இந்த பெருமானம் 6. பெருமானம் என்ன வருது? 6. அப்படி இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு 6 எடுத்தோம்னு சொல்லி பிரிச்சு பார்த்தாலும் இந்த விட சரி. இதில் 6 எடுத்து பிரிச்சு காட்டுறேன். இப்ப எங்களுக்கு இது இப்படி போய் இப்ப 2 பூஜ்ஜியம் இப்படி வருகிறான்னு பார்க்காமல் அப்படி வந்துட்டும் பெறலாம். 6 எடுத்து பார்ப்போம். 6 3 6 1 2 1 1 0. அதான் இது 1 1 0. விடையில வச்சுக்கொண்டு எடுக்கலாம்.
ஏன்னா அப்படி போக விட தெரியலன்னா இப்படி எடுத்து காட்டணும். தட்ஸ் அவே. லாஸ்ட் கொஸ்டின் வர லாஸ்ட் கொஸ்டினும் அதே மாதிரி தான். அதோட செய்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன இந்த பிரேக்க ரைட் டைம் இருக்கானே பார்ப்போம். ரைட் ஓகே பார்க்குறேன். டைம் இருக்கு ரைட். ஆவே இந்த விதமா போனோம்னா சரி. அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. இத ரைட் இருக்கட்டும். இருந்தா தான் சுகம் இல்லையா அப்புறம் குழப்பி விட்டுடும் மக்களா. அடுத்த கழியை பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின். அதில் ஒரு 5 கழி தந்தது ஒரே மெதட் தான். 5 கழி தான் தந்தது. 3 கழி போட்டிருக்கேன். இது 3வது கழி கடைசி கழி தான். என்ன எனக்கு அந்த சில இதுகள் இருக்கிறபடியே தான் அதுக்கத்தான் 5 கழி என்று சொன்னான். 5 கழி என்ன நாங்கள் 5 செய்து பார்க்கணும். சில லாஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். அதுல போட்டவங்களுக்கு என்ன பெருமானம் பெருமானு கேட்கலாம். சொல்லுங்க சார். அடுத்த கழியை செய்வோம் பாருங்க. சார் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார். அதுக்கு முதல் ஆன்சர் வருது 3வது விட 6. முதலாவதுக்கு 10 கண்டதுக்கு விட வரேன் 2. 1 பக்கம் 10 வரையான வினாக்களுக்கு இதை முடிய சொல்றேன். வெயிட் பிளீஸ். 1 பக்கம் 10க்கு கடைசியா சொல்றேன். இந்த கேள்வியை முடிச்சுட்டு சொல்றேன். என்ன இது சில என்ன கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டோம். சதுரம் சதுரம் அடுத்தல் நிலத்திய சதுரம் அடுத்தல் நிலத்திய சதுரம் அடுத்தது சதுரம் நிலத்திய சதுரம் நிலத்திய சதுரம். சார் மேல வந்து சதுரம் நிலற்றிய சதுரம் சதுரம் நிலற்றிய சதுரம் சார். மாறி வந்துடுதா? ரைட் சாரியா. மாறி சதுரம் நிலத்திய சதுரம் விட மாறுவது கீழே பார்ப்போமா. பிறகு வெற்றிட சதுரம் நிலத்திய சதுரம். ரைட் பார்ப்போம். இப்ப அந்த அடிப்படையில வந்தால் 2ன் 0 இல போடுவோம். 0 1 0 1. இது 2ன் 0 2ன் 1 2ன் 2 2ன் 3. 2ன் 0 0 வரைக்குள்ள விட 0. 2ன் 1 1ஆக வரைக்குள்ள 2. 2 4 0 0 2 4 2 8. அடுத்ததே மாதிரி பார்ப்போம். ஆக இதுல டோட்டல் கூட்டுத்தொகை விருதங்களுக்கு 10. அடுத்ததே அதே மாதிரி எழுதி போட்டு பார்த்தோம்னா சொல்லுவாங்க 1 0 0 1. அப்படி பார்க்கும்போது 2ல் 0 2ல் 1 2ல் 2 2ல் 3. 2ல் 0 1 வருகிறது. 2ல் 0 1 வந்தா அப்படியே 1. 2ல் 0 சார் சொன்னார் 1 ஓர் 1 1. 2ல் 1 0 வரைக்குள்ள விட 0. 2ல் 2 0 வரைக்குள்ள விட 0. 2ன் கணம் 1 வரைக்குள்ள விட 8 9. அவ டோட்டலா வருது 19. இன் பெருமானம் ஜாது. இனி 19 போட்டு பிரிச்சாலி விட்டோம்னா உங்க விட பெருமானம் நேரடியாக எடுக்கலாம். நான் இந்த உங்களை சரியான மெதல்ல கொண்டு வா. 19 இனி பிரிப்பான். இதுல 10 இதுல 9 19. 2 2 18 1 19. 2 4 8 1 9. 2 4 0. 2 2 0. 1 0 0 1 1. 1க்கு வருது எங்களுக்கு என்ன வெற்றிட சதுரம். 0க்கு பிளாக் பண்றோம். திரும்ப டார்க் பண்றோம். வெற்றிடா வெற்றிடா. Very good. The answer is third answer. இருக்குது
தேர்ட் ஆன்சர். இப்படியும் எடுக்கலாம், டைரக்டாவும் சிலர் எடுப்பிடும், நேரடியா போட்டுட்டும் எடுப்பிடும். அது ஓகே. ஆனா இப்படி வந்து எடுக்கிறான் சுவா. உதாரணம் 5ஆம் கேள்வியா வந்தது, கால்குலேஷனை போட்டு சொன்னா. சார் கொஞ்சம் கடைசி கேள்வி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா சார்? சொல்லுங்க சார், விளங்க திரும்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா சார் இந்த क्वेश्चन? ரைட். மைனஸ் இருக்குது சார். விளங்கல, படத்துல மைனஸ் கொடுத்திருக்கு சார், நீங்க பிளஸ் பண்ணிருக்கீங்க சார். 19 வருது. படத்துல மைனஸ் பண்ணி இருக்கா? பிளஸ் பண்ணிருக்கேன். மைனஸ் இல்ல, பிளஸ் தான் இருக்கு சார். பிளஸ் ஆன் டீச்சர்ஸ். ஓகே, இல்லாட்டி விடை டெலி பண்ணாதங்களுக்கு பிளஸ் ஆனது கேள்வி. பிளஸ் தான். நான் திரும்ப ஒருக்கா சொல்றேன், சொரால் திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்துறேன். ஓ எஸ், டச் போட்டு ஆன்சரை போட்டு குழப்பி கொண்டிருக்காங்க. ரைட் ரைட். ஓகே, நான் விளங்கப்படுத்தி விடுறேன். அதான் நீங்க பிரீஃபா விளங்கப்படுத்தி விடுறேன். இல்ல, முதலாவது பாருங்க டீச்சர்ஸ், இந்த நிலட்டப்பட்ட சதுரத்துக்கு அவன் சொல்ற கோடிங் 0. அதே நேரம் 1 என்று சொல்லப்பட்டா வெற்றிடம், 2 என்று சொல்லப்பட்டால் வெற்றிடமும் நிலட்டப்பட்டதும், 3 என்று சொல்லப்பட்டா வெற்றிடம் வெற்றிடம், 4 என்று சொன்னா வெற்றிடம் டார்க் டார்க், 5 என்று சொன்னா வெற்றிடம் டார்க் வெற்றிடம். அப்ப இது எப்படி வந்தது நான் ஒன்று செய்து காட்டுறேன். சப்போஸ் 5 என்று சொன்னா அது எப்படி வந்த அதை மட்டும் ஒரு பிரீஃபா சொல்றேன். 5 என்றதை மட்டும் சொல்றேன். பாருங்க, 5 எப்படி வந்தது, அவனே இந்த 5 என்ற இப்படி காட்டுறான். அதுதான் அந்த பைனரி சிஸ்டம். 5 என்று போட்டுட்டு துவிதண்டா ஆக்குறான், அடி 2ஆக மாத்தி கொண்டு வாரான். 2ஆக பிரிச்சா 2 4 1 5, 2 2 0 0 1 1 0 1 2 2. அவன் ஆல்ரெடி அங்க சொல்லி இருக்கிறான் எங்களுக்கு. நிலட்ட இத எழுதுறது இந்த மெதல்ல எழுதுறோம். 1 0 1. 1 என்பது வெற்றிட சதுரம், 0 என்பது நிலத்திய சதுரம், 1 என்பது வெற்றிட சதுரம். அதுதான் இதுல எழுதி. இதான் விளக்கம். 1 என்பது வெற்றிட சதுரம், 0 என்பது நிலத்திய சதுரம், 1 என்பது வெற்றிட சதுரம். அதுதான் இந்த 5. இதை சரியா எடுத்தோம்னா எங்களுக்கு ஈஸியா வழங்க. இதுதான் அந்த அவன் காட்டப்பட்ட கோடி. முதலாவது கேள்வி அவன் தந்திருக்கிறான். விளங்கல, அந்த 5 எடுத்தது நீங்க எடுக்கலாம் பாருங்களே சார். சவுண்ட் கிளியர் இல்லாம இருக்கு சார். 19 சார் 18 வரும் சார் கூட்டுத்தொகை. 18 வருது பாருங்க. 19 8 3 9 சார் இங்க பாருங்க. 8 3 9 இல்ல 1 வரும். 1 0 0 8 8 3 9 19 19 வருது. 18 இல்ல 19. கேக்குறேன் சார். அப்புறம் நாங்கள் இதை எடுத்து போட்டோம் சார். அந்த 5 வந்து சார் அதுக்கேற்ற மாதிரி அந்த கேள்வி கேட்கப்படுது. முதலாவது கேள்வியை பாருங்க. 10 கண்டு 10 இதே மாதிரி பிரிச்சு போட்டு எழுதிவிட்டோம்னா சரி. அடுத்தது எண்பெருமானம் கீழே தந்திருக்கிறான், மேல கோடிங்க தந்திருக்கிறான். அப்போ ஒரு எண்பெருமானத்தை செட் பண்ணி போடும் போடலாம். இல்லாட்டி இப்படி நாங்கள் 2 அடியா போட்டுட்டு எழுதி போட்டு பிரிக்க போட்டு பார்த்தாலும் விட்ட வரும். அந்த முதலாவது வெற்றிட சதுரம், அடுத்த வெற்றிட சதுரம், அடுத்த நிலட்டப்பட்ட சதுரம். நிலட்டப்பட்ட சதுரத்துக்கு மேல வாரது 2 0. இதுவும் 0 வரும். 2 1 வரும். அடுத்த 2 2 1 வரும். ஏன்னா வெற்றிடத்துக்கு 1, நிலட்டப்பட்டதுக்கு 0. மூன்றாவது களிதான் இதுல செய்து காட்டியிருக்கிறான். அந்த படத்தை அப்படியே எழுதியிருக்கிறான். 2 அடியா போட்டு பெருக்கிறான். 2 0 வேண்டா 0 பெருக்கா 0, 2 1 2, 2 0 பெருக்கா 0, 2 கணம் 1 பெருக்கா 8. அவ 8 2 10. 2 0 1 1 தான். 2 1 0, 2 4 0 0, 2 4 2 8. அவ 8 1 9 19. 19. அதே நேரம் உங்களுக்கு இது 1, இது 0, இது 0, இது 1 என்பது இங்க ஆல்ரெடி தந்திருக்கிறான். உங்களுக்கு படத்துல தந்ததான் இங்க பிரதிட்டு இருக்கிறான்.
இது என்னடி நான் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜை வச்சு போட்டிருக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு இந்த தரப்பட்ட குறியீடால பெருக்க எங்களுக்கு விட வருது. தட்ஸ் அ பாயிண்ட். திரும்ப இந்த 19 வந்த உடனே இந்த 19 வலிமையா பிரிச்சு போட்டு இந்த ஆங்கிள் கழிவு 19 பிரிக்க 2 18 1 19 2 4 8 1 9 2 4 0 2 2 0. அப்ப 1 0 0 1 1 1 0 0 1 1 இந்த ஆங்கிள் தான் எழுதுவோம். இது அது மேத்தமெட்டிக்கல் 8ஆம் ஆண்டு நாலேஜ். ஆகவே அதுக்கான விட வருகிறது 2 3 3 2 3 3. ஓகே, தேங்க்யூ ரமேஷ். வெரி குட். நல்ல வினா சார். 19 காணாம டைரக்டா கூட்டலாம் தானே சார்? ஓ, கூட்டலாம். நான் ரெண்டையும் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. செய்யலாம் சார். எக்ஸ்கியூஸ். சொல்லுங்க சார். சார் இந்த 11 12 கொஞ்சம் பாருங்க சார். ஏன்னா திரும்ப சொல்லவா? கொஞ்சம் கவரேஜ் போயிடுச்சு சார். இந்த கேள்விக்கு இந்த பைனரி அல்லது 2 நாடி எப்படி சார் மதிக்கும்? இல்லைங்களா சார்? இது பைனரி அல்லது 2 நாடி எப்படி மதிக்கிறது சார் இந்த கேள்விக்கு? பைனரி அல்லது 2 நாடி 10 என்ற எண் எப்படி குறிப்பிடப்பட்டது ஒரு கேள்வி நல்ல கேள்வி. அது நல்ல கேள்வி கேட்டாரு. 10 என்ற எண் எப்படி குறிப்பிடப்படுகிறது எங்களுக்கு அந்த துவிதண்ணாக காட்டணும்ன்றதை நாங்க குயிக்கா ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. கிரிட்டிக்கலான கேள்வி இது. ஓபனுக்கு போட்ட கேள்வி வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா சார், அந்த 0 அந்த நிலற்றப்பட்ட பெட்டி நிலற்றப்படாத பெட்டி அந்த இடத்துல நாங்க வந்து அதுக்கு 1 0 சொல்லி அந்த இடத்துல அட்டவணையிலே பிரதிட்டு சொன்னா சார் இலகுகளுக்கு அது பைனரி என்று கண்டுபிடிக்கலாம் சார். ஓம் அதுவும் சரி. அதுவும் சரி சார். 0 1 மட்டும் தானே சார் சம்பந்தப்படுது? 0 1 மட்டும் தானே, அதை வச்சு பைனரின்னு சொல்லலாம் தானே சார்? ஓம் சொல்லலாம். ஓகே, அதுவும் சரி. ஓகே, டீச்சர் சொன்ன மாதிரி நாங்கள் சைவரையும் 1ஐயும் மாறி மாறி போட்டுக்கொண்டா கண்டுபிடிக்க சுவாம் சார். இந்த 11 அந்த விளக்கம் சரி சார். இப்ப 3 வேற விதமான பெட்டி இருந்தா சார், இப்ப நாங்க அடி 3 எடுக்க வேணும் என்ன? அப்படி வருமா இருந்தா கொஞ்சம் வித்தியாசம் தான் கெஸ் பண்ணணும். இது அவன் போடப்பட்டதுல வச்சுக்கொண்டு தான் நாங்க போட்டது. துவிதம் தான் வளமையா கேட்கிறோம். மற்ற அமைப்புகளை போகல. அப்புறம் அங்காலேண்டு போய்க்குள்ள அங்கே 4 8 எல்லாமே பார்க்க வேண்டியது. இது 1 0 தான் பொதுவா பயன்படுத்துறது பைனரி கோட். சரிதானே டீச்சர்ஸ்? சார் 11 நல்ல வினா. திரும்ப டவுட்னா திரும்ப வாரன். உங்களுக்கு 7 தானே ப்ரேயர் டைம் கேட்குறீங்க. அடுத்த கேள்வி இருக்கா? மூவ் பண்ணி கொண்டு அடுத்த கேள்வி இந்த கேள்வியில போட்டுருக்கிறேன். அருகே உள்ள உரு முக்கோணம் சதுரம் செவ்வகம் மண்ணி பார்ப்போம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். டிரெக்டர் ரெண்டையும் அது கூட்டுறது, டிரெக்டர் ரெண்டையும் கூட்டுறது கொஞ்சம் சொல்லுங்களே சார். டிரெக்டர் எதை கேக்குறது? லாஸ்டா 15வது சார். 15வதுக்கு சார். ஓ, டிரெக்டா எப்படி சார் கூட்டுறது? இல்ல அது நேரடியா எடுத்து கூட்டலாம். நான் தான் உடைச்சு கூட்டி இருக்கிறேன். நேரடியா எடுத்து கூட்டி போட்டு எங்களுக்கு அந்த அடையாளத்தை 19 குயிக்காம போடலாம். நான் தான் உங்களுடைய ஈஸிக்கு பாரு காட்டி கொண்டு போயிருக்கிறேன். நேரடியாவும் செய்யலாம். கொஞ்சம் காட்டுங்க, சொல்லி காட்டுங்க. ஓகே, அடுத்த கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த செவ்வகம் முக்கோண சதுரத்துறை நீ பார்த்துக்கொண்டு பிரேக் கொண்ட தார். அது நேரடியா கூட்டுற லேஸ் என்னடா, அந்த 0ஐயும் 1ஐயும் கூட்டினா 1, 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1, 0ஐயும் 0ஐயும் கூட்டினா 0, 1ஐயும் 1ஐயும் கூட்டக்குள்ள மட்டும் 10 எடுத்தோம்னா சரி. அதுதான் மெட்டாக்களுக்கு தான் சார். அது விளங்க மெட்டாக்களுக்கு விளங்க சார். ஆனா நீங்க இதுக்குள்ள போறது 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 10 மட்டும் தான் நீ அதை மட்டும் எடுத்தீங்கன்னா மத்த எல்லாம் சாதாரண கூட்டல் தான்.
ஒண்டையும் ஒண்டையும் கூட்டினா மட்டும் 10 வரும் எடுத்தோம்னா சார் ஒன்னே கூட்டினா 2 2க்கு பைனரி 10 அப்படி எடுக்கலாம் தானே சார்? சார் அதுல பெருசா அலட்டி கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை சார், அது ஈஸியான வே சார். ஓகே, அடுத்த வேலைக்கு வந்து கொள்ளுங்க. அருகே உள்ள உருவில் காணப்பட முக்கோணங்கள் எண்ணிக்கை. அந்த படத்திற்காக கீறுவோம். எத்தனை வருதுன்றதுக்கா பார்ப்போம். கொஞ்சம் பெருசா வந்துட்டு பிரச்சனை இல்லை. இல்ல சதுரம் சிம்பிளா எடுக்கலாம். முதல்ல சதுரத்தை எடுப்போம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 சமனான நிறை நிரல் நிறை எடுப்போம். அப்ப 3 வர்க்கம் சக 2 வர்க்கம் சக 1 வர்க்கம் போனோம்னா 16. சதுரம் 14. முக்கோணத்தை எடுப்போம். இது 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒன்று 2 3 4 5 6 7 8 இந்த பெரிது 9 இதுக்கு எதிராக இருக்கிறது இது 10. 10 முக்கோணம். அடுத்தது செவ்வகம். 2 எடுக்கணும் வேண்டாம், சதுரம் தானே இது. 1 2 3 4 5 6 சார் 8. சொல்லுங்க. இந்த டியூட்ல இருக்கிற படத்துல அந்த செவ்வகமா தான் இருக்கு அந்த பெட்டியல். அப்படியா? சதுர மாதிரி இல்லை. அப்படின்னா எத்தனை வருது உங்களுக்கு? 36 செவ்வகம். எத்தனை வருது செவ்வகம்? எடுக்க வாங்குறது சார். அப்ப செவ்வகம் நாங்க எடுத்த சதுரம் பிள்ளையல்லோ. சதுரம் பிள்ளை 2. சார் அது சதுர மாதிரி தான் சார், அது டைப்பா இருக்கணும். சதுர மாதிரி வந்து தான் அந்த கேள்வி அப்படியே வரும். சதுரம் சார் ஒரு சதுரமும் இல்ல சார். சதுரம் பூஜ்ஜியம் சார் 2 சதுரம் இருக்கு சார். 2 சதுரம் இருக்குது. சதுரம் 2 இருக்கு. அதால எங்கட விட பிழைக்குது. அப்படி சொன்னா சதுரம் எடுக்கல சார். ஏன்னா நீளம் அகலம் அந்த விகிதம் இல்ல. நீங்கள் முதலாவது சதுரங்கள் எடுங்க. 14 3 நிறை 3 நிலை சதுரத்தை எடுங்க. அதுக்காக அந்த செவ்வகத்தை இப்படி கூட்டி கொண்டு போறேன். சார் தானே அது முக்கோணம் 10 சார் தானே? முக்கோணம் 10 சார்.
மற்ற சதுரம் பைனால எடுங்க, இல்லைன்னா குழப்பம் இதான். இதை அண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இதை இப்படி எடுப்போம். அப்புறம் இது 2, அப்புறம் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, பிறகு 13, 14, 15, 16. எத்தனை வருது? தனி வரியே எடுக்கலாமே சார், ஒவ்வொரு வரியும். வரி எடுக்க எவ்வளவு வருது? 20 சார். 22 வரணும். அப்படின்னா 22 வருதா? 22 தான். 22 தான் செவ்வாய். இல்ல சார், 26 இருக்கு. கூட வராது, 22 தான் வரும். 26 இருக்கு சார். 22 அந்த பட்டியலுக்கு 22 சரியா இருக்கும். 22 வருது சார். சுபம் பாப்பா இருக்கா? எழுதுவோம். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ், மற்றவங்க சேர கொஞ்சம் படிப்பிக்க விடுங்களேன். இப்போ நீங்க உங்க விஷயம் தெரியலன்னு சொல்றீங்க, மற்றவங்க பார்க்கணும் இல்லையா? பாவம் இல்லையா? விஷயம் தெரிஞ்சவங்க பேசாட்டு இருக்குங்க, எங்களை கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. விட போடுறானுங்க, தாங்கள் ஏதோ தொடுறானுங்க. எவ்வளவு வருது? 26 சரியா? சாரி, 22 சரியோ? சரி. 1 இல்ல 2. அவன் 2 2 2 6. அப்புறம் இந்த 4க்கு பார்ப்போம். அதே 2 2 2 2 6. அப்புறம் எத்தனை வருது? இதுல 3 பேரும் தானே சார்? 3 மூட்டை எடுக்கலாம் தானே சார்? விளையல 3 3ம் பார்க்கலாம். என்ன 2 3 அதனால இங்கலையும் 3 6. சரி, ஓகே. அடுத்த இது 1 2 அப்புறம் 3 4. வெரி குட். 22. கிரேட் ஆன்சர். ஓகே சார். அது சரி, இது சேர்க்கிறேன். 2 இது 1 அப்புறம் இதுக்குள்ள 1 2 ஒரு இல்ல 2 2 4 6. அதே மாதிரி இப்படி 1 அப்புறம் இதுக்குள்ள சேர்க்குள்ள 2 4 6. அப்ப 6ம் 6. பிறகு அதுல சொல்லப்பட்ட மாதிரி அந்த 3 1 2 3 1 2 3 3 2 3 6. பிறகு இது சேருது. இந்த இது 1 2 பிறகு 3 4. 6 12 12 4 22. சரிதானே? ஃபுல் சதுரம் இல்ல, முழுமையான சதுரம். சதுரம் மணி என்றால் அது பிழைச்சிடும். சதுரம் மணி நாங்கள் 14 போட்டது பிழைச்சிடும். சதுரம் 22. சொல்லுங்க சார், விளங்கல? 2 சதுரம் தான் வரும். ஓமோ, அப்ப நீங்க அதையும் பண்ணிக்கீங்களே. 2 சதுரம் வருமா? இல்லையே. ஏன் ஒரு சதுரம் தானே, முழு உருவம் சதுரம் தானே. நான் என்ன இப்படி எல்லாம் என்னது, இது 1 இது 2 இது 1 இது 2 அப்படிதான் அண்ணி இருக்கிறார். இந்த 1 இந்த 1 அதோட சேர்த்து என்ன பண்ண போடலாம் சார் 3க்கு நீட்டு. இந்த 1 கடைசியா எண்ணின 4 சார். மற்ற எல்லாம் சரி, கடைசியா எண்ணின 4 அப்படித்தான். இந்த அது அப்படி வருது என்ன? இல்ல அது சரிதானே.
இந்த ஒன்று இந்த ஒன்று அப்புறம் இந்த 2 இந்த 3 அப்புறம் இந்த 4 சரி. அதான் நான் எடுத்தது. இதுல இந்தியால 1 2 3 அந்த 3 இந்தியா 1 2. பிறகு இந்த செட் 2வது. முதல்ல இந்த செட் இப்படி எடுத்து பிறகு இந்த செட் 2வது. அதே மாதிரி பிறகு இந்த செட் 4 3 இந்த செட் 4. சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், முதலாவது மேல இருக்க கிடையா இருக்கிறதுல 3 செவ்வகங்களை சேர்த்து ஒரு செவ்வகம் எடுக்கலாதா சார்? அப்படி எடுத்தா இன்னொன்னு வருமே சார் அந்த ஒவ்வொரு லைன்லயும்? இல்லையே, வராது. முதல்ல எடுத்தீங்க சார் நீங்க. அதை எடுத்துதான் சார் 6 போட்டீங்க. அதானே முதல் 2 4 6 அதை எடுத்தாச்சு சார். 2 4 6 12. பிறகு மூன்றாவது 6 தான் சார். அது மூன்றாவது 6 2 3 4 5 6 ஓகே சார். பிறகு இது 19. பிறகு இதுக்குள்ள 20, இதுக்குள்ள 21, இதுக்குள்ள 22. சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். நாங்க இப்ப எண்ணித்தான் எடுத்தனாங்க அந்த இதுக்கு செவ்வகங்களுக்கு ஷார்ட் கட் இல்லையா சார்? சதுர முக்கோணத்தை கண்ட மாதிரி செவ்வத்து கொஞ்சம் கடினமா இருக்குது. வேண்டாம் ஒருக்கா பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ சார். இதுக்கு செவ்வகத்துக்கு 1 2 3 1 2 3 ரெக்டாங்கிள் வருது 10. அது வடிவம் அன்னி காட்டுனா 36 பேருங்க சார். தனி செவ்வகம் வேண்டா. என்ன மாதிரி மேல இருந்து 1 2 3 போடுறது. கூட்ட 6 பேரும். 1 2 3 6 சைட்லயே 1 2 3 ஓட 6 பேரும். 36 பேரும் செவ்வகம். தனி செவ்வகம் வேண்டா. எல்லாமே நாங்க இருக்கிற எல்லாம் சதுரம். ஆமாம். இப்ப சரி அது சரி. அது சதுரமன்ற வழியா தான் அந்த கன்ஃபியூஸ் வருது. அந்த 36ல சதுர வடிவில வார 14 கழிச்சு விட்டா 22 பேரும். வெரி குட் எக்ஸலண்ட் ஆன்சர். சரி, அது விளக்கம் சரி. ஓகே வெளியா. சரி, அது விளக்கம் சரி. ரைட், நல்லது. Now the time is 7. அதுக்கு அவங்களோட ப்ரேயர் டைம் இருக்கிறபடியா ஒரு ப்ரேயர் டைமை முடிச்சு கொண்டு வாங்க. சரியா 7:10 தொடங்குறேன். நீங்க ஃப்ரீ தானே சார்? விளங்கல. அந்த 11ஆம் கேள்வி 12ஆம் கேள்வி கேட்டேன் சார். 11 12 அந்த இதுதானே எண்கோலம் தானே? இல்ல சார், குடும்பம் சார். குடும்ப கேள்வியா? சார் அது எப்படி மெத்தட் கொஞ்சம் எனக்கு கவரேஜ் போயிடுது சார். சரி, நான் லாஸ்டா செய்து வர்றேன். சார் ஓகே. இப்போ நான் ஃப்ரீயா தான் சார். லாஸ்டா வெயிட் பண்ணுங்க. நான் லாஸ்டா விளங்கப்படுத்தி முடிச்சு விடுவேனா? ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ சார். சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார். திணைக்களம் சொல்ற மாதிரி அதுக்கு மெச்சா வாரது வருடம் மாதம் வருமா சார்? அலுவலகம் முகாமைத்துவ உதவியாளர் வருமா சார்? என்னத்துக்கு யூட்ல இல்ல சார். அது உங்களோட புக்ல சொல்லுங்க. நீங்க ஜெனரலா கேளுங்க, பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. உங்களோட புக்ல இருக்கிற क्वेश्चन ஒன்றுதான் சார். அமைச்சுக்கு திணைக்களம்னு சொல்லி வார மாதிரி அதுக்கு ரிலேட்டடான இது வருடம் மாதம் வருமா சார்? இல்ல அலுவலகம் முகாமைத்துவ உதவியாளர்ங்கிறது வருமா சார்? அலுவலகம் முகாமைத்துவ உதவியாளர் தான் போடுங்க. என்னன்னா அது அந்த சேவை, அது ஒரு சேவை நிறுவனம் இல்லோ. அப்ப அதே விதமான தொடர்பு அமைச்சிட பிரிவு திணைக்களம், அதே மாதிரி வருடத்திட பிரிவு மாதம் அப்படி மாதத்துவ உதவியாளர் வந்து வேற வராம விட்டுச்சுன்னா வருடம் மாதம். சரி சரி சார். ஓகே ரைட். சார் 14க்கு என்ன சார் ஆன்சர்? 14 சார். 14 வாரன். இத முடிச்சிட்டு வந்து காட்சி கொள்றேன். ஷேருக்கு ஒரு பிரேக் கொடுங்க. ஷேர் 5:30 பிறகு திரும்ப ரீகால் பண்ணப்பட்டுடும். டவுட்ஸான வழியில திரும்ப கிளியர் பண்ணி விடுறேன் சார். நீங்க போயிட்டு வாங்க சார். ஓகே இப்ப யாராவது இப்ப குரூப்ல இருக்கிறவங்க
இந்த 11ஆவது கேள்வியும் 12ஆவது கேள்வியும் விளங்கப்படுத்துங்க. 11 12 சார். ஆமாம், அந்த குடும்ப கேள்வி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. அதுல என்னென்ன சொல்லியிருக்கு சார், முரளி, கண்ணன், கீதா, மோகனா ஆகியோர் ஒரே குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள். முரளி கண்ணனிடம் மூத்தவன் என்றாக்குல சார், நம்ம முதலாவதா முரளிய மேல போட்டுடலாம். சரி. அடுத்ததா அதுக்கு கீழே கண்ணனை போடுவோம். போட்டுட்டு பிறகு மோகனாவின் தமக்கை கீதாண்டு கிடக்கு. அடுத்தது கீதா முரளிக்கு இளையவன், மோகனா கண்ணனின் தங்கை. அப்ப நம்ம அங்க மேல போட்டுட்டோம், முரளியையும் கண்ணனையும் போட்டோம் தானே. அப்ப மோகனா கண்ணனின் தங்கை என்றக்குள்ள கண்ணனுக்கு கீழே தான் மோகனா வரப்போறா. அப்ப கண்ணனுக்கு கீழே மோகனா போட்டு அது ரிலேட்டட் ஆனதை பார்த்துட்டு போனோம்டா ஈஸி சார். அதுல அப்ப அதை போட்டுட்டு பிறகு கீதாட கேஸுக்கு வந்தோம்டா, கீதா சொல்லிருக்கு மோகனாவின் தமக்கை கீதா என்றா, மோகனாவின் அக்கா தான் கீதாண்டா. எப்படியோ மோகனாக்கு மேலதான் கீதா வரப்போறா, கண்ணனுக்கு கீழே வருவானே. ஆனா நமக்கு அது சொல்லல தானே சார். ஆனா கீதா முரளிக்கு கீழேன்னு சொல்லியிருக்கேன், கீதா முரளிக்கு இளையவள்னு சொல்லியிருக்கு தானே. முரளி கீழே, ஆனா நமக்கு கண்ணனுக்கு மேலையா கீழையான்னு தெரியா. நமக்கு தெரியும் முரளிக்கு கீழே மோகனாக்கு மேல மோகனாக்கு மேல வரணும். அப்ப அதால நம்ம முரளிக்கும் கண்ணனுக்கும் இடையிலையும் பெறலாம், கண்ணனுக்கும் மோகனாக்கும் இடையிலையும் பெறலாம் என்று நான் மேஷன் பண்ணணும். ஓகே சார். அப்படின்னா முரளி வந்து இப்ப கரிகாலன் சார் அகாச்சிங்க யாரு சார், நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, இப்ப அதுல அந்த என்ன சார் நீங்க கேளுங்க கேட்டதை. அதாவது இப்ப முரளி மேல இருக்க கண்ணன், முரளிக்கு மூத்தவர் தானே, கண்ணனுக்கு மூத்தவர் முரளி. மோகனா வந்து கீதாவுக்கு அக்கா தானே. மோகனா வந்து கீதாக்கு அக்கா இல்ல சார். அதுல மோகனா கீதா தானே. மோகனாட அக்கா தான் கீதா. அப்ப கீதா தான் மேல வருவா. மோகனா கீழே வருவா. மோகனா கீழே. கீதா மேல இருக்கா. அடுத்து கீதா முரளிக்கு இளையவள். முரளிக்கு கீழே தான் வரப்போறா கீதா. அப்படியும் முரளிக்கு இளையவள். சரியா சார்? அவ்வளவுதான் விளக்கம். அவ்வளவுதான் விளக்கம். கீதா நமக்கு சரியா தெரியா சார், கண்ணனுக்கு முரளிக்கும் இடையிலையா அல்லது கண்ணனுக்கு மோகனாக்கும் இடையிலையான்னு சரியா தெரியாது. அதுதான் சார். சொல்லுங்க சார். அப்படின்னா இப்ப நாங்க ஒரே கிராஃப் போடுறதா இல்ல சார் தனித்தனியா இந்த பிரிச்சு போட்டு பாக்குறதா படம்? இல்ல, உண்டாய போட்டுட்டு சார் நமக்கு டவுட் ஆனதை நம்ம அப்படியே வச்சு கொண்டு பின்ன கேள்விக்கு போனோம்னா சார், கேள்வி இல்லாத கிளியர் ஆகும் சார். இப்ப 12வது கேள்வி நம்மட அந்த கீதா விடத்தை வரும்ன்றது, அதை 12வது கேள்வியை வச்சுக்கொண்டு நம்ம கிளியர் பண்ணலாம். அந்த அதுல பாருங்க 12வது கேள்வியில டிரெக்டா கேட்கல கண்ணனின் நிலை யாதா இருக்கலாம். நமக்கு ஆன்சர்ல 2 ஆன்சர் தந்திருக்கான், 2 அல்லது 3 அல்லது 3 அல்லது 4 தந்திருக்கான் தானே. அந்த ஆப்ஷன் இருக்கிறபடியா நமக்கு கீதா சரியா விடத்தை பாயிண்ட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ, நன்றி. ஓகே. 16க்கு சார் முக்கோணிகள் 10, 10 சதுரங்கள் 14, மற்ற செவ்வகம் 22. ரைட், அவதான் நீங்க டீச்சர்ஸ் அடுத்த கேள்வி தொகுதிக்குள்ள போவோம். அவதான் நீங்க மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் போடப்பட்டிருக்குது ஒரு 3 வினாக்கள். 3 பென்சில்களையும் 6 பென்னுகளையும் 4 அலிரபர்களையும் விலைக்கு வாங்க 59 ரூபாய்கள் செலவாகும். 3 பென்சில்களையும் 1 பேனையும் 2 அலிரபையும் விலைக்கு வாங்க 31 ரூபாய்கள் செலவாகும். 2 பென்சில் 2 பேனை 2 அலிரபர் 2 போட்டபடியெல்லாம் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. 30 ரூபீஸ் தானே சரியா நிக்கிறேன்னு பார்ப்போம். தரப்பட்ட நிலைமையின்படி பார்த்துக் கொள்ளுங்கள். 3 பென்சில், 5 பேனை, 4 அலிரபர் 59. 3 பென்சில்,
ஒரு பேனை 2 அலிரபா 31 ரூபாய். எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது 2 பென்சில் 2 பேனை 2 அலிரபா. 2 பென்சில் 2 பேனை 2 அலிரபா. அவ்வளவுதான். நீங்க இந்த அடிப்படையில பார்க்கும்போது 3 பென்சில் 3 பேனை 6 பென்சில் 3 பென்சில் 3 பென்சில் 6 பென்சில் 5 பேனை 1 பேனை 6 பேனை 4 அலிரபர் 2 அலிரபர் 6 அலிரபர் 90 ரூபாய். அப்ப இந்த 6 என்பது 3ஆல பிரிக்கப்பட்டு தான் 2 வந்திருக்கு. அப்படி என்று சொன்னா இந்த 90 நாங்கள் 3ஆல பிரித்து எங்களுக்கு அந்த விட வரும் 30 ரூபாய். இதான் விளக்கம். 3 பென்சில் 6 பென்சில் 5 பேனை 1 பேனை 6 பேனை 4 அலிரபர் 2 அலிரபர் 6 அலிரபர் 59 31 90. எங்களுக்கு இந்த 2 2 2 கேட்டபடியால இந்த 6 என்பது எவ்வாறு 2ஆ வந்தது? 3ஆல் வகுத்து கணியமானது 3ஆல் வகுக்கப்படும் போது எங்களுக்கான விலைப்புறமானத்தை 3ஆல் வகுத்து விட்டா சரி. 6 6 6 3ஆல பிரிச்சா 2, 90 ரூபாயை 3ஆல பிரிச்சா 30. ஆக ഇതിന്റെ டோட்டல் வேறு 30 ரூபாய். இது முறைக்கா எஸ்எல்ஏ செய்த ஒன்றுதான் வந்து நினைக்கிறேன் 2011. இது சார் கமலஹாசன் சார் இதே பேட்டர்ல செய்தவர் ஒரு கேள்வி. இல்ல நான் தான் கொஞ்சம் கேள்வியை மாத்தினேன். வேற பேட்டர்ல இருந்தது மாத்தி விட்டேன். உதாரண ஆங்கிள் இருக்கும். நல்ல வினா உண்டு. அடுத்த வினா பார்த்துக் கொள்ளுங்க. தினமொன்றுக்கு 6 மணித்தாங்க வேலை செய்யும் 12 மனிதர்கள். சார் எக்ஸ்கியூஸ். ஓ இதுல இப்ப இந்த 2 2 கேட்டபடியா தான் நாங்க 3ஆல பிரிச்சோம். ஓ இதுல வேற ஒற்றை எண்கள் வேற மாதிரி வந்துட்டா சார்? ஒன்னதாண்டா உதுல கரைச்சால் உதுல கொஞ்சம் எங்களுக்கு கால்குலேட் பண்றது கடினமா இருக்கும். அப்ப எப்படி சார்? அது என்ன வழி சார்? வேற வழி என்ன? இப்ப எங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு இப்ப இதுல வச்சு செய்யலாம். அது அந்த முறையில செய்யலாம். ஏன்னா இது இந்த வெர்ஷனுக்கு போட்ட வினா. அதுல ஏதாவது அப்படி ஒரு கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வினா வரும். சரி. ஏதாச்சும் ஒரு எண்களை பிரிக்கக்கூடிய மாதிரி தான் வரும். பிரிக்கக்கூடிய மாதிரி வரும். ஏதோ ஒரு விதமா பிரிக்கக்கூடிய மாதிரி தான். இப்ப சொன்னதை கொஞ்சம் again explain பண்ணுங்க சார். தரப்பட்டது அப்படியே வச்சு கூட்டி போட்டு எடுத்தீங்கன்னா சரி. திரும்ப சொல்லி வர்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ரைட். 3 5 4 59 3 1 2 31. எங்களுக்கு கேட்கப்பட்டது 2 2 2 3 3 6 5 3 6 4 2 6. இது 3ஆல் வகுக்கப்பட்டு தான் 2 வருது. அதே மாதிரி இந்த வெளியான 90 3ஆல வகுத்தம் என்றால் 32 பேர். அதான் விளக்கம். எங்களுக்கு அந்த இத 6 என்ற டோட்டலா 3ஆல பிரிக்கிற வழியால வெளியே 90 தான் 3ஆல பிரிக்கிறோம். அவ்வளவுதான். இதே கூட்டப்படுது 3 3 6. ஒரே பென்சில் கணியம் ஒரே அடியா கூட்டலாம். 5 3 6 4 2 6 39 59 31 90. ஒரே கணியனால நான் கூட்டுறேன். ஆமா. அடுத்த வேலைக்கு வாங்க. தினமொன்றுக்கு 6 மணித்தாங்க வேலை செய்யும் 12 மனிதர்கள் 4 தினங்களில் குறித்த ஒரு வேலையை செய்து முடித்தனர். 4 தினத்துல செய்து முடிக்கிறான். தொடர்ந்து அதே போன்ற ஒரு வேலையை தினமொன்றுக்கு 8 மணித்தாளங்கள் வேலை செய்து 6 மணித்தியாலங்களில் 8 மணித்தியாலம் வேலை செய்து 6 தினங்கள் செய்து முடிப்பதற்கு தேவையான மனிதர் டைரக்டா வச்சு எடுத்து விட்டோம்னா சரி.
6 மணித்தியாலம் 12 மனிதர் 4 தினம். எட்டு மணித்தியாலம் 6 தினம். இனி எத்தனை இதுல வெட்டி வாரதான் எங்களுக்கு அந்த மனிதரா வரும். எஸ், விடைய 6 மனிதர். இந்த மெத்தடுக்கு போக தெரிய வேணும். எங்களுக்கு டோட்டல் 6 போக தெரிய வேணும். 6 மணித்தியாலம் 12 மனிதர் 4 நாள். 8 மணித்தியாலம் 6 நாளுண்டா எத்தனை மனிதர்? 6 6 வெட்டலாம். சமானியங்களை இதானே டோட்டலா பிரிக்க போட்டு இதால பிரிக்கிறானே விளக்கா. பிரிச்சு பிரிக்காம ஒரேடியா போட்டு செய்யறதான் மேத்தமெட்டிக்ஸ். இதான் அந்த சுகமான மெத்தட். இதுதான் கல்குலேஷனுக்கு போய் விடைக்கு வந்து வராதுங்க. இட்ஸ் நாட், அது அவ்வளவு பொருத்தம் இல்ல. என்ன மாதிரி மாத்தினாண்டு மனிதரை தந்துட்டு தினங்கள் கேட்டாலும் இப்படி போடலாமா? ஓ, அப்படியும் போடலாம் சார். இதுக்கு வந்து சார் இதுக்கு வந்து மேன் கீழ் ஒர்க்னு போட்டா சரி சார். ஆமா, மேன் டே டைம் கீழ் வந்து ஒர்க். எப்படி மாத்தினாலும் கேள்வி மாத்தினாலும் செய்யலாம் சார். ஆமா, தயவு செய்து சார் மட்டும் எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க. எங்களுக்கு அப்பதான் தெளிவா விளங்குது. மற்றவங்க கொஞ்சம் தெளிவா விளங்குனார்கள் சத்தம் போடாம இருங்க தயவு செய்து. ஓ சார், குழப்பமா இருக்கு எங்களுக்கு. சரி, ஓகே. இப்ப இது சரி. சரி, இந்த 6 ஓகே முடிக்கிறான். 6 மணித்தியாலம் 12 மனிதர் 4 நாள். அப்ப 8 மணித்தியாலம் 6 நாள்னா மிச்சமா வாரதான் மனிதர். இது மனித நாள் மணித்தியாலம். இங்க மனித நாள் தரும்போது வர்றது, இந்த 4 மணித்தியாலம் தரும்போது வர்றது மனிதராயிருக்கு. 6 என்பது விட சரி. ஒட்டவா நாங்கள் அதை பெருக்கி எடுக்காம நேரம் எடுக்கிறோம். அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. அதுல சொர்வாலம் கொடுத்திருந்தா அதுவும் சரி அந்த விளக்கம். அடுத்த வேலைக்கு வாங்க. ராதாடம் உள்ள பணத்தின் மூலம் செலுத்த முடியுமா இருப்பது அவருக்கு செலுத்த வேண்டிய பணத்தின் 75% மட்டுமே ஆகும். ராதாடம் உள்ள பணத்தின் மூலம் செலுத்த முடியுமா இருப்பது அவருக்கு செலுத்த வேண்டிய பணத்தின் 75%. இன்னும் 8 ரூபாய்கள் இருப்பின் அவர் செலுத்த வேண்டியுள்ள பணத்தின் 80% செலுத்த முடியும். அப்ப இந்த 75%க்கும் 80%க்கும் இடையிலான வித்தியாசம் அளவு 5%. அதான் பிடிச்சு கொள்ளுங்க. முதல்ல 75% என்று சொல்றான், பிறகு 80% என்று சொல்றான். அவர்கிட்ட முதல் இருக்கிறது 75% தான். ஆனால் இன்னொரு 8 ரூபாய் இருந்தால் அவருக்கு அந்த பணத்தை செலுத்தலாம் என்று சொல்லப்படுது. அந்த அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 75%க்கும் 80%க்கும் இடையிலான வித்தியாசம் 5%. இந்த 5% தான் அந்த மேலதிகமா இருக்கிற 8 ரூபாய். 8 ரூபாய் இருந்தால் 8 ரூபாய் இல்லாமத்தான் அவருக்கு அந்த 75 ரூபாய் வராம, ஆனால் 8 ரூபாய் இருந்தால் இந்த 80% செலுத்தலாம் என்று சொல்றேன். ஆக இந்த 5% தான் இந்த 8 ரூபாய். 5% தான் 8 ரூபாய் என்று சொல்லப்பட்டால் ராதாரூடம் உள்ள பணம் எவ்வளவு தொகையாகும்? அப்ப இப்ப எவ்வளவு கிடக்குது? 75% தானே இப்ப இருக்கிறது அவர்கிட்ட.
75 வீதம். 8 தர 75 கீழ் 5 I 15 120 ரூபாய். $120. விளங்காடி கேளுங்க. எஸ் 75 வீதம் முதல் இருக்குது. 75 வீதம் அவர்கிட்ட இருக்குது. கேள்விய வாசிக்கிறேன். நான் கேள்வி செலவுல கிளியர் இல்லாம இருந்திருக்கேன். ராதாடம் உள்ள பணத்தின் மூலம் செலுத்த முடியுமா இருப்பது அவருக்கு செலுத்த வேண்டிய பணத்தின் 75 வீதம் மட்டுமே ஆகும். இன்னும் 8 ரூபாய்கள் இருப்பின் அவருக்கு செலுத்த வேண்டியுள்ள பணத்தின் 80 வீதத்தை செலுத்த முடியும். அவ்வாறெனில் ராதாடம் உள்ள பணம் எத்தனை ரூபாய்? முதல் அவர்கிட்ட 75 வீதம் தான் இருக்குது. ஆனா அவர்கிட்ட ஒரு 8 ரூபீஸ் இருக்குமா இருந்தால் அவர் 80 வீதத்தை செலுத்தலாம் என்று சொல்லப்படுது. அப்ப 75 வீதத்துக்கும் 80 வீதத்துக்கும் இடையிலான வித்தியாசமான 5 வீதம் தான் அந்த 8 ரூபாய். அவர் 75 இருந்து 80 வீதமா அதிகரிக்கிறார். அதிகரிக்கும் போதுதான் அந்த கேப் தொகையை சொல்றார் 8 ரூபாய். ஆகவே 5 வீதம் தான் 8 ரூபாய் என்றால் 75 வீதம் எவ்வளவு? 8 தர 75 5 சமம் 120 ரூபாய். 75 8 தர 75 5 சமம் 120 ரூபாய். சரியா மிஸ்? விடை 120 சரி. அடுத்த கேள்விக்கு வரும். ஒன்று தொடக்கம் 100 வரை உள்ள சகல எண்களையும் எழுதினால் அதில் 4 எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 1 தொடக்கம் 100 வரையும் எழுதுறானா? 20. 1 தொடக்கம் 10 வரையும் பார்ப்போம். 1 தொடக்கம் 10 வரையும் வரும்போது 4 என்ற ஒரு இலக்கம் வரும், 1 தான் வரும். சார் 19க்கு 160 வராதா சார்? இல்ல 120 ரூபாய். ராதாடம் உள்ள அப்ப 75 வீத பணம் தான் கேட்கிறான். மற்றது பார்க்காதீங்க. எஸ் எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்தது 11 நோக்கம் 14 அப்படியே 11 21 சேம். பிறகு 31 ஒரு ப்ராசஸிங் வந்துடும். இதுலயும் உண்டு, இதுலயும் உண்டு. 31 இருந்து 40 வரும்போது 34 வார 4 40 வார 4 வரும் 2 வரும். திரும்ப 41 இருந்து 50 41 இருந்து 50 வரும் பிள்ளையால் 10 வரும். எண்ணி பார்த்தா சரி. 41 41 42 43 44 45 46 47 48 49 10. அத 10 போடுவோம். பிறகு 51 இருந்து 91 வரைக்கும் எழுதி பார்க்க தேவையில்லை. 51 இருந்து 91 வரையும் 5 வரும். 10 5 15 17 18 19 20. இதை விட ஷோர்ட்டா காணலாம். அது ஆக பிரீஃபா காட்டி இருக்கிறான். 1 இருந்து 10க்கு 4 இலக்கம் மட்டும். 11 21க்கு அப்படியே வர எண்ணி பார்க்காதீங்க. 1 தான் விழப்போகுது. 31 40 என்று சொல்லப்படும் போது 34 40 அந்த 2 இலக்கம் வந்து சேரும். அதான் காட்டியிருக்கிறான். 41 இருந்து 50க்கு 10 இலக்கம் வரும். 44 உட்பட 10 இலக்கம் வரும். 4 இல்லைன்னு சொன்னா 9 இலக்கம். 44 வார 2 சேரும் போது 10 இலக்கம் வரும். 51 இருந்து 91 வரையும் 5 51 61 71 81 91 5 10 5 15 17 18 19 20